வந்து கேட்டார், உடல் வேறு ஆத்மா வேறுன்னு உபன்யாசம் பண்ணிட்டீரே, இப்ப நான் கிருஷ்ணான்னு கூட்ட உடனே உன் ஆத்மாவை கூட்டேனா உடம்ப கூட்டேனா நீர் ஏன் திரும்பி பார்த்தீர்? உன் தலையை கூட்டேனா தோளை கூட்டேனா காலை கூட்டேனான்னார். இவர் ஏதோ ரொம்ப குழப்பறார். இவரோட இனிமே நான் பேசவே கூடாதுன்னு ஓடியே போடுவேன் இந்த இடத்த விட்டு. கூப்பிட்டா ஏதோ ஒண்ணுன்னு நினைச்சுன்னு நாம திரும்பிட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ணாங்கிற பேரு இந்த உடலுக்கு தான். போன ஜென்மத்துல எனக்கு என்ன பேருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஆத்மா எல்லா ஜென்மத்திலையும் ஒரே ஆத்மா தான். பேரை ஆத்மாவுக்கு ஒத்துன்னு வைக்கவே முடியாது. பேரை உடலுக்கு தான் வச்சிருக்கோம். ஆனா உடலுக்கு வைத்த பேரை என் ஆத்மாவுக்கு நான் தப்பா நினைச்சுட்டு இருக்கேனோ இல்லையோ, இதைத்தான் தேகாத்மாபிமானம்னு சொல்லுவோம். உடல் வேறே ஆத்மா வேறே. ஆனா நாம தவறாகவே நினைக்கிறோம். இது நமக்கு தோணும், அது வேறேன்னு ஏன் ஒத்துக்கணும்? உடம்பு ஆத்மா ஒன்னாத்தான் இருந்துட்டு போறதேன்னு. அப்படி தெரியல. ஏன் தெரியல? இந்த புஸ்தகம் இது என்னோட புஸ்தகம்னு சொல்றேன். இந்த மாலை இது என்னோட மாலைன்னு சொல்லிடுவேன். இது இந்த ஜமக்காலம் என்னோட ஜமக்காலம்னு சொல்றேன். இந்த என்னோடதுன்னு சொல்லச்சவே ஜமக்காலம் வேற நான் வேறேன்னு தெரியறது இல்லையோ, மாலை வேற நான் வேறேன்னு தெரியறது, புத்தகம் வேற நான் வேறேன்னு தெரியறது. இந்த கை நான் கைன்னு யாரான்னு சொல்றமா, என்னோட கைன்னு சொல்றமா? ஒருத்தர் நான் கைன்னு சொல்றதே கிடையாது. என்னுடைய கைன்னு தான் நான் சொல்றேன். அப்ப கண்டிப்பா கை வேற நான் வேறேன்னு தெரியுது. நான் கைன்னு சொன்னா நியாயம், நானும் கையும் ஒண்ணுன்னு ஒத்துப்பேன். நான் தலைன்னு சொன்னா நியாயம், நானும் தலையும் ஒண்ணுன்னு ஒத்துப்பேன். அப்ப என்னுடைய தலைன்னு இந்த என்னுங்கிறது யாருன்னு தெரியலையே. இப்போ தலை தெரியறது, ஆனா என்னுங்கிறது அந்த ஜீவாத்மா. இல்லைன்னா எல்லாரும் நான் தலை நான் கால் நான் வயிறுன்னு சொல்லிட்டு இருப்போம். ஒத்துருமே சொல்றதா தெரியல. என்னுடைய தலை என்னுடைய கால் என்னுடைய வயிறுன்னு தான் சொல்றேன். என்னுடையன்னு சொல்லிட்டாலே அது வேற, நான் வேறதான். அப்ப நான்கிறதாரு, நான்கிற சொல்லே ஆத்மாவை மட்டுமே குறிக்கும். ஆத்மா வேறு உடல் வேறுங்கிறது நம்ம வழக்கத்திலேயே ரொம்ப சுலபமா நாம புரிஞ்சு விடலாம். ஆனா என்னமோ தெரியல, மயக்கத்தினால அதை புரிந்து கொள்ள மறுக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். இந்த உடல்னு பாக்குறதுனால அதுலயே எண்ணம் போறது. ஆத்மா வேற வசத்தின்னு தெரிஞ்சுட்டோம்னா அது உய்வதற்கு வழி தேடின்றே இருக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். ஆத்மா என்பவன் உயர்ந்தவன், உடல் என்பதற்கு அறிவு ஒரு நாளும் கிடையாது. இப்ப தூங்குறோம், ராத்திரி முழுக்க நன்னா தூங்குவோம். கார்த்தால எழுந்து வந்த உடனே சுகமா தூங்கினேன் சொல்லுவான். அது எழுத்தாப்புல கேட்டான், நீ தான் தூங்கி போட்டியோ இல்லையோ, அப்புறம் சுகமா தூங்கினியா துன்பமா தூங்கினியான்னு உனக்கு எப்படி தெரியும்? ராத்திரி முழுக்க சுகமா தூங்கினேன்னா நான் தூங்கியே போயிட்டேன். இவனுக்கு ஒன்று இடி விழுந்தா கூட இவனுக்கு தெரிய போறது, குண்டு பிடிச்சா கூட தெரியாது. இவரை கார்த்தால் எழுந்தவன் அகம் சுகமவாப்சம், ரொம்ப நன்னா தூங்கினேன்னா அப்ப என்ன அர்த்தம்? வெளிப்புலன்கள் அத்தனையும் மூடி இருந்தாலும் உள்ளுக்குள்ள சுகம் தெரியறதுங்கிறது தானே பொருள். இப்ப வெளியில ஒண்ணுமே இருக்காது. ஆஸ்பத்திரியில கொண்டு போய் என்ன விட்டுருப்பா, அடிபட்டிருக்கும், 3 நாள் நினைவே இல்லை. எழுந்த உடனே நான் எங்க இருக்கிறேங்கிறான். எங்க இருக்கேன்னு தெரியல, ஆனா நான்கிற சொல்ல மட்டும் பயன்படுத்துறான் பாருங்க. நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லச்சே எங்க இருக்கேன்னு தெரியாது, என்ன பண்றேன்னு தெரியாது. ஆனா நான்கிறது மட்டும் எப்படி உடனே வருது? நான் என் பேர் கூட மறந்து போயிருக்கோம். எத்தனையோ இடத்துல நாம பார்க்கிறோம். இப்போ பேர் தெரியாது, ஊர் தெரியாது, எங்கிருந்து வந்தோம் தெரியாது, நான் மட்டும் தெரியும். அப்போ கண்டிப்பா தேகம் வேறு ஆத்மா வேறு. இந்த நான்கிறது சொல்லப்படுவதுதான் ஆத்மா, என்னுடையதுன்னு சொல்லப்படுவதுதான் உடல். நான் நீங்க எப்ப பயன்படுத்தினாலும் அது ஆத்மா ஞாபகம் வச்சுக்கோ. என்னுடையதுன்னு எப்ப சொன்னாலும் அதைத்தான் தேகம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆக ஒண்ணு என்னுடையதான பொருட்கள் அத்தனையும் அச்சித்து, 2 நான்கிற ஜீவாத்மா சித்து. இந்த 2 பேரையும் ஒருத்தன் இயக்கியே ஆக வேண்டும். 3வது ஆளை ஒத்துக்காத நாம இருக்கவே முடியாது. நிறைய பேர் நாஸ்திகர்கள்லாம் இருப்பார்கள். 3வது எதுக்கு ஒத்துக்கணும்? இதை ஒத்துக்கிறேன், சந்தனம் ஒத்துக்கிறேன், பூவை ஒத்துக்கிறேன், பால் ஒத்துக்கிறேன், கல்கண்டு ஒத்துக்கிறேன். இதெல்லாம் அனுபவிக்கப்படுகிற பொருட்கள். அனுபவிக்கிற ஜீவாத்மா நான் தான். 2 போரும். இதுக்கு மேல இந்த 3வது கடவுள்னு ஒத்தனை நான் எதுக்கு ஒத்துக்கணும்னு கேட்டுடுவோம். வேற வழியே கிடையாது, ஒத்துன்னு தான் ஆகணும். ஒண்ணுமே வேண்டாம், நான் போய் சாப்பிட்றது உட்காந்து இலையை போட்டா எடுத்து, சரி அந்த நாள்ல இலை தப்பா சொல்லிட்டேன், இந்த நாள்ல தப்பு தட்டுன்னு வச்சுப்போம். ஏதோ ஒண்ணு போட்டா தட்டை போட்டா எடுத்து கொண்டு சாதமும் பரிமாறி எடுத்து சாப்பிட போறேன். வாயில போட்டுக்கச்சே வாசல்ல ஒருத்தர் கதை வெடிப்பார். நான் உடனே சாப்பிட முடியாது. வாச கதை விடிச்சா நேர போய் கதவை திறந்து பார்க்கணும். கடைசியில் அவர் என் வீட்டுக்கு வந்தவரே இல்லை, 3வது வீட்டுக்கு வர வேண்டியவர் என் வீட்டுக்கு கதவை வந்து தட்டி விட்டார். நீ இந்த வீடே இல்லை, அது ஒருக்கு வீடுன்னு அவருக்கு சொல்லி முடிச்சுட்டு திரும்ப வந்து இன்னொரு பிடி அன்னம் வாயில போட்டுக்கலான்னு எடுத்தேன். தொலைபேசி கிணு அடிச்சது. இப்போ வேற வழியில எழுந்து அது யாருன்னு பார்த்தா எனக்கு வந்ததே இல்லை, அது வேற யாருக்கோ, அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப சாப்பிட்றதுக்காக வந்தேன். ஒருத்தர் கேள்வி கேட்டார், இது ஒத்துனுட்டே நீன்னு ஒத்துனுட்டே, நீ தான் சம்பாதிச்ச, நீ தான் அரிசி வாய்ந்தாய், நீ தான் சமைத்தாய், ஓம் வீடு ஒன் தட்டு, நீ 7 மணிக்கு சாப்பிட உட்காந்தவன் இப்ப மணி 7:15, 6 சாப்பிட வேண்டாம்னு சொன்ன. இப்போ 7 மணிக்கு நீ அந்த சோற்றை சாப்பிட்டு முடிச்சிட வேண்டியதானே. ஆனா 7 மணிக்கு என்னால் அதை சாப்பிட முடியல. அப்போ இந்த பொருளை இன்னவன் இப்பொழுதுதான் அனுபவிக்க வேண்டும்னு யாரோ செலுத்துறதா தெரியுது. இப்போ பொருளும் இருக்கு, நானும் இருக்கேன். இந்த 2ம் இருந்தாலும் என்னால அனுபவிச்சிட முடியறது இல்லை. இப்ப நாம 7 மணின்னு வச்சுட்டோம். வாஸ்தவம் 7 மணின்னு பத்திரிகையிலையும் போட்டோம்.
ஆனா இப்ப உங்க வேண்டுகோள் வந்தது, நமது வந்தது, ஐயோ இன்னும் கொஞ்சம் நாள் சொல்லலாமே, 6:30 ஆரம்பிச்சா சீக்கிரம் சொல்லலாம், மாறிப்படுத்துப்போ. அப்ப இந்த மாத்தினது யாரு? இப்போ நம்ம போடுற அன்னி வரைக்கும் நடத்தினவர்களுக்கும் அது தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சுப்படுத்தோம் இல்லையா? யாரோ ஒருத்தர் செழித்து கொண்டே இருக்கிறார். அந்த மூணாவது சக்தியை ஒத்துக்கொள்ளாமல் நாஸ்திகம் பேசுறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா அந்த சக்தி இல்லாமல் வேற யாரும் எந்த வழிக்கும் நம்ம போறதுக்கே வழி இல்லை. அதைத்தான் இவர் முதல்ல சொல்லி கொடுக்கிறார். இப்போ சித்துன்னு தெரிந்துகொள், அச்சித்தன்னு புரிந்துகொள், அறிவற்றவை இவை இத்தனையும். அறிவுள்ளவன் ஜீவாத்மா, இந்த 2 பேரையும் செலுத்துகிறான் பரமாத்மா. அந்த பரமாத்மாவிடத்திலிருந்து தான் இது இத்தனையும் தோன்றிற்று. இது இத்தனையும் ஒரு நாள் அவனிடத்திலே சென்று சேரும். விஷ்ணோ சகாசாத்து உத்பூதம் ஜகத் தத்ரைவச ஸ்திதம் யதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ. இது சாஸ்திரத்தில் அழகான வாக்கியம். உபனிஷத்து சொல்றது, யதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே, எவனிடத்திலிருந்து உலகம் அத்தனையும் பிறந்தனவோ, ஏன ஜாதானி ஜீவந்தி, எவனாலே உலகம் காக்கப்படுகிறதோ, யத் பிரயந்தி அபிசம்விசந்தி, திரும்ப எவனிடத்திலே சென்று சேருமோ. இந்த 3மே எம்பெருமான் தான். ஆக படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிற முத்தொழில்களையும் புரிந்து மண்ணான உபாதான காரணமாய், குயவனான நிமித்த காரணமாய், தண்ட சக்கரங்களான சககாரி காரணமாய் 3 காரணமாகவும் இருந்து பெருமான் நம்மை படைக்கிறான்ங்கிறது ரொம்ப முக்கியமான செயல். இந்த 3 காரணத்தை வடமொழியில கேட்டு நீங்க கட்டப்பட வேண்டாம். நம்மாழ்வார் ஒரு பாசுரத்துல சொன்னார், வேர் முதலாய் வித்தாயின்னு ஆழ்வார் பாசுரம். தமிழ் பாசுரம் தெரிஞ்சுட்டோம்னா எத்தனையோ அர்த்தம் தெரிஞ்சு விடலாம். வேர் முதலாய் வித்தாய்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேர்னாலும் காரணம், வித்துனாலும் காரணம், முதல் நாளும் காரணம். இந்த 3த்துக்குமே காரணம் தானே பொருள். தமிழ்ல சாதாரணமா ஒரே பொருளை கொடுக்கக்கூடிய 3 சொற்களை பிரயோகப்படுத்தக்கூடாது. ஒரு பொருள் வந்தா ஒரு சொல்லு தான் இருக்கணும். இப்ப வேர்னாலும் அதே தான், முதல் நாள் அதே தான், வித்துனாலும் அதே தான். ஆழ்வார் எதுக்கு 3 சொத்தத்தை வச்சிருக்கா தெரியுமா? இப்ப இந்த 3 சொல்ல காரணம் 3 காரணம் இருக்கும் இல்லையோ. உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம். அதனாலதான் வேர் முதலாய் வித்தாய் என்னும் 3 காரணமாக காட்டி கொடுத்தார் ஆழ்வாரும். அந்த காரணத்துவம் பரம்பொருளுக்கே உண்டானது. நாம் அத்தனை பேரும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். இது வரைக்கும் முதல் அத்தியாயத்தில் காட்டினார். அடுத்த அத்தியாய ஆரம்பத்திலே நம்ம காட்டிலும் அந்த பிரம்மம் எப்படி வேறுபட்டதுங்கிறதை ரொம்ப தெளிவா விளக்கிறார். இந்த ஸ்லோகம் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே நமோ ஹிரண்ய கர்ப்பாய ஹரயே சங்கராய ச வாசுதேவாய தாராய சர்க்கஸ்தித்யந்தகாரிணே ஏகாநேக ரூபாய ஸ்தூல சூக்ஷ்மாத்மனே நமः அவ்வக்தாவ்வக்த ரூபாய விஷ்ணவே முக்தி ஹேதவே என்று விஷ்ணுவை குறித்து ஸ்தோத்திரம் என்றார். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதா ஏகரூப ரூபாய விஷ்ணவே சரஜிஷ்ணவே, பரம்பொருளுக்கு இருக்கிற பெருமையத்தனை இதுல சொல்லிட்டார். அதுல முதல்ல சொல்லச்சே அவிகாராய, விகாரம் விகாரம்ங்கிறது மாறுதல், மாறுதலே பரம்பொருளுக்கு கிடையாது. சுத்தாய ரொம்ப சுத்தமா இருக்கார், தெளிவாக இருக்கிறார். அதுக்கப்புறம் நித்யாய என்றென்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறார். பரமாத்மனே எல்லாரை விட பெரியவராக இருக்கிறார். அவர்தான் சதைக ரூப ரூபாய, ஒரே மாதிரி விக்கிரகம், ஒரே மாதிரி ஸ்வரூபம், ஒரே மாதிரி இயல்புகள் எல்லாம் படைத்தவர் விஷ்ணு. விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே நமோ ஹிரண்ய கர்ப்பாய, அவரே பிரமன், அவரே சிவன், அவரே விஷ்ணு. அப்பேற்பட்ட வாசுதேவனுக்கு வணக்கம்னு சொல்லி மேல சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னுடைய ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்லி கொடுத்தார்களோ மைத்ரேயா, அதை இப்பொழுது உனக்கு நான் சொல்லுவதாக தொடங்குகிறேன். எம்பெருமானுக்கு 6 விதமான வேறுபாடுகளே கிடையாது. பகவான்கிறவன் இத்தனையும் படைக்கிறான், தாய் எந்த வேறுபாட்டையும் அடையறதில்லை. என்ன சந்தேகம் வரும்னா, ஒரு தாய் பிரசவிக்கிறாள் இல்லையா, அந்த தாயார் ஒரு வேறுபாட்டை அடையாம அவளால பிரசவிக்கவே முடியாது. தாயாருங்கிறவள் முதல்ல தானும் கர்ப்பத்தை உண்டாக்குகிறாள். இந்த கர்ப்பத்தை 2 மாசம் ஆறுது, 3 மாசம் ஆறுது, வயிறு பெருக்க ஆரம்பிக்கும், கால் களத்தனை நீர் சுரக்க ஆரம்பிக்கும். ஒரு மாறுதலா தாய்க்கு ஏற்படும். கடைசியாக 10 மாசம் கழித்து பெற்றெடுக்கிறாள். அதுக்கப்புறம் எத்தனையோ உடம்புகள்ல மாறுதல் அத்தனை ஏற்படும். ஒரு பிரசவம் படைப்புன்னு சொன்னாலே இத்தனை மாறுதல்கள் இருக்கு இல்லையா. உடனே மைத்திரருக்கு சந்தேகம் வந்துருது, இப்ப பிரம்மம் படைக்கிறதுன்னு சொன்னீரே, அதுக்கு நிறைய மாறுதல்கள் உண்டா? மாறுதல்கள் இருக்குன்னாலே ஒரு கெட்டது, தீயதுன்னு அர்த்தம். மாறாம இருந்தா தான் சிறந்த பிரம்மம். மாறுதலுக்கு உட்பட்டாலே அது சரி வராது. ஏன்னா மாறுதலுக்கு உட்படுறது, பூ மாறும், சந்தனம் மாறும், இலை மாறும், ஜமக்காலம் மாறும். பிரம்மமும் மாறும்னுட்டா அப்புறம் அர்த்தமே கிடையாது. அதுவா ஏதான ஒத்தரான உலகத்துல ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா, மாறாத்தனத்தோட. ஆனா பிரசவிக்கிறது படைக்கிறதுன்னு சொன்னாலே மாறுதலுக்கு உட்பட்டாகணுமே. அப்ப அதுக்கும் மாறுதல் உண்டான்னு கேள்வி.
பராசர பதில் சொன்னார், 6 விதமான மாறுதல்கள் உலகத்திலே இன்றியமையாது. எந்த 6? அஸ்தி, ஜாயத்தே, பரிணமத்தே, அபக்ஷீயத்தே, விவர்ததி, அபக்ஷீயத்தே, வினஷ்யதி. இதைத்தான் 6 விகாரங்கள்னு சொல்லுவோம். முதல்ல ஒரு பொருள் இருக்கிறது, அஸ்தி. ஜாயத்தே, பிறக்கிறது. அப்புறம் பரிணமத்தே, மாறுதல் அடைகிறது. வர்த்ததே, வளருகிறது. அபக்ஷீயத்தே, தேய்கிறது. வினஷ்யதி, அழிகிறது. இந்த 6 மாத்திரவே முடியாது. இருக்கிறது, பிறக்கிறது, மாறுகிறது, வளருகிறது, தேய்கிறது, அழிகிறது. இந்த 6 நமக்கு எதுக்கும் சொல்லிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ இந்த புஷ்பத்தை எடுத்துனாலும் சொல்லலாம், புஸ்தகத்தை எடுத்துனாலும் சொல்லலாம், என் உடம்பு எடுத்துனாலும் சொல்லலாம், எதுக்குமே சொல்லிட்டு இருக்கலாம். அதை போல பிரம்மத்துக்கு கிடையவே கிடையாது. அது என்னைக்கும் இருக்கிறது, 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 இப்படி மட்டும்தான் இருக்குமே தவிர அது பிறக்கிறது, மாறுகிறது, வளர்கிறது, தேய்கிறது, அழிகிறது. இந்த மாறுதல்களுக்கு பரம்பொருளை உட்படுத்தவே முடியாது. அதனாலதான் அவிகாராயன்னு சொல்லுகிறார். ஆக விகாரமே கிடையாது அதற்கு. ததேவ சர்வமேதத் வியக்தாவியக்த ஸ்வரூபவது ததா புருஷ ரூபேண காலரூபேண சஸ்திதம். அவன்தான் சித்து ஜீவாத்மாவாக, அவனே அச்சித்து பொருள்களாக எல்லாமாக பரிமணிக்கிறார்னு சொன்னார். அந்த மூல பிரகிருதி இதை சிருஷ்டிக்கிறான்ங்கிற வரைக்கும் முதல்ல சொல்லிட்டார். அதுக்கு மேலே நாம் படைக்கப்பட்டிருக்கோம்னா எத்தால் ஆக்கப்பட்டிருக்கோம்? என் உடம்பு இருக்கு, இப்போ இது புஷ்பத்தால் ஆக்கப்பட்டிருக்கோம். என் உடம்புனா பிரம்மத்தாலேன்னு ஒரு மாதிரி நாம் அர்த்தம் தெரிஞ்சுட்டோம். இப்ப இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி பார்க்கணும் இல்லையோ? ஏன்னா சின்ன வயசுல அறிவியல் பாடம் படிக்கிறதுக்காக போய் சேர்ந்தேன். 6ஆம் வகுப்புல என்ன சொல்லி கொடுப்பா? அணு. அணு அணுன்னு அறிவியல்ல நிறைய சொல்லித்தராளே, அதுக்கு மேல அதை உடைக்கவே முடியாதுன்னு அர்த்தம். இந்த அணுவுக்கு கீழே போறதுக்கு வழியில அவ்வளவு சின்னது. இதே நானே கொஞ்சம் பெரிய வகுப்புக்கு வந்தேன். அதுக்குள்ள என்ன சொல்ல ஆரம்பிப்பா தெரியுமா? ஒரு 3 பதார்த்தம் அதுக்குள்ள ஓடிண்டே இருக்கும். இப்படி ஒன்று ஓடிட்டு இருக்கும், சுத்தி வட்டத்துல ஒன்று ஓடிட்டு இருக்கும். மறுபடியும் சொல்றேன், அதை உபயோகப்படுத்துறதுல இருந்தாலும் சொல்றேன். இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் 3 சொல்றோமா? அணுவையே உடைக்க முடியாதுன்னு 6ஆவதுல எனக்கு சொல்லி கொடுத்தாளா? இப்ப அதுக்குள்ள 3 இருக்குன்னு எனக்கு சந்தேகம் வந்துருது. உடைக்கவே முடியாதுங்கிறதுக்கு உள்ள வேற எப்படி 3 இருக்கும்? அணுங்கிறது இருக்கிறதுலே சின்னது, உடைக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அதுக்குள்ள எப்படி இருக்கும்னா உள்ள போக 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 இன்னும் நாம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதே போலத்தான் இங்கேயும் நாம்ங்கிறது படைக்கிறது எதை போல, எப்படி படைக்கிறான் எம்பெருமான்னா ரொம்ப வேடிக்கையான கதை. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு கேட்டு பார்த்தோம்னா. மூல பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்குமாம் பரம்பொருள் இடத்தே. மூல பிரகிருதிங்கிறது அவனுடைய உடம்போட எப்பவும் ஒட்டி கொண்டே இருக்கும். அதைத்தான் இப்ப நீங்க மண்ணுன்னு வச்சுக்கணும். அந்த மூல பிரகிருதியான தன் உடலின் ஒரு பாகத்தாலேயே எல்லாவற்றையும் படைக்க ஆரம்பிப்பன். இந்த மூல பிரகிருதி முதல்ல மாறும். இந்த மாறினத்துக்கு மகான்னு பேரு. அந்த தத்துவத்துக்கு மகான்கிறது மறுபடியும் மாறும். அதுக்கு அகங்காரம்னு பேர். இந்த அகங்காரத்தை 3ஆ பிடிச்சிடணும். சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். இனிமேதான் இதுல வேடிக்கையே இருக்கு. இப்போ சாத்விக அகங்காரம்ங்கிறது சத்துவகுணத்தோட ஒரு அகங்காரம், ரஜோகுணத்தோட ஒரு அகங்காரம், தமோ குணத்தோட ஒரு அகங்காரம். இந்த 3ஐயும் சேர்த்து எம்பெருமான் படைத்து இதுலேருந்து சிலதெல்லாம் படைச்சிருவான், இதுலேருந்து சிலதெல்லாம் படைச்சிருவான். இந்த சாத்விக அகங்காரத்திலேருந்து எதை படைக்கிறான்? கடைசியில் இருக்கிற தாமச அகங்காரத்திலேருந்து எதை படைக்கிறான்? சாத்விக அகங்காரத்திலேருந்து தான் நம்முடைய புலன்கள் அத்தனை உருவாகும். நமக்கு 5 5 10 1 11 இந்திரியங்கள். இந்திரியங்கள்னா புலன்கள். 11 புலன்கள் நம்ம இடத்துல இருக்கு. இதுல கர்மேந்திரியம்னு ஒரு 5க்கு பேரு, ஞானேந்திரியம்னு இன்னொரு 5. மனசு தான் தலைவர். இந்த மனசுங்கிறது தான் ரொம்ப பெரிய தலைவர். இந்த தலைவனுக்கு 10 பேர் தொண்டர்கள் இருக்கா. ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், வேற 6 இல்ல, ராவணனும் 10 தலைகளும். இந்த மனசு தான் ராவணன். நம்மளை எந்தெந்த வழியில இழுத்துன்னு போகணுமோ எல்லா வழியும் இழுத்துன்னு போறதா இவர் தான் ராவணன். ராவணனுக்கு 10 தலை, இவருக்கு 10 பேர் தொண்டர்கள் இருக்கா. இவர் 10 தொண்டர்கள் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். இந்த 5ஐத்தான் ஞானேந்திரியம்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை பத்தின அறிவு நமக்கு வேணும்னா இந்த 5 தேவை. கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கலாம், காதால கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ருச்சித்து தெரிஞ்சுக்கலாம், தொட்டு தெரிஞ்சுக்கலாம், முகர்ந்து தெரிஞ்சுக்கலாம். 5மே அறிவை நமக்கு கொடுக்கறது இல்லையா? இந்த 5க்கும் ஞானேந்திரியங்கள்னு பேர், அறிவு புலன்கள். வேலை செய்யறதுக்கு வேற 5 புலன்கள் உண்டு. கையு, காலு, பேச்சு, மல ஜலம் கழிக்கும் ஓட்டைகள். இந்த 5க்கு தான் கர்மேந்திரியங்கள்னு பேர். இதெல்லாம் வேலை செய்யறதுக்கு பயன்படும். கை வேணும், கால் வேணும், பேச்சு வேணும், மலஜலம் கழிக்க துவாரங்கள் வேணும். இந்த 5க்கும் கர்மேந்திரியம்னு பேர். முதல்ல சொன்ன 5 ஞானேந்திரியங்கள். இந்த 5 5 10 தான் மனசுக்கு தொண்டர்கள். இந்த மனசுங்கிறது தான் தலைவன். இந்த 11ஐயும் சாத்விக அகங்காரத்துல இருந்து படைச்சு விடுறான். இதுக்கு நேர் எதிர் இன்னொரு 10 படைக்கப்படுறது. அதுக்கு தான் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம்னு பேர். பிருத்திவிங்கிறது நிலம், அப்பு தண்ணீர், தேஜஸ் தீ, அதுக்கப்புறம் வாயு காற்று, திறந்த வெளி. இந்த 5ஐயும் படைப்பன்.
இந்த ஒன்னொன்னுத்துக்கும் பூத சூக்ஷ்மம்னு உண்டு. நேர உருவாயிடாது மண்ணு பிருத்திவிங்கிறது, நேர காத்து, நேர அக்னி, அதே போல நேர தண்ணீர்ங்கிறது இல்லை. இது எல்லாத்துக்கும் ஒரு முன்னிலை உண்டு. இந்த முன்னிலையத்தான் தன்மாத்திரை பூத சூக்ஷ்மம்னு சொல்லுவோம். இது வேடிக்கையா சொல்லணும் புரிஞ்சுக்கிறதுக்குன்னா, ராத்திரி மோர் உர குத்துவோம், பாலை வச்சு உர குத்தி மறுநாள் காத்தால தயிர் வேணும். அதை கார்த்தால திறந்து பார்த்தா தயிரா இருக்கும். நான் உர குத்தினோடனே திறந்து பார்த்தா பாலா இருக்கும். ராத்திரி 1:30 மணிக்கு வேலை மனக்கிட்டு எழுந்திருந்து போய் அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தேன். அது பாலாவும் இருக்காது, தயிராவும் இருக்காது. பால் நிலம் மாறிடும், தயிர் நிலம் வந்திருக்காது. 1:30 மணிக்கு பார்த்தா அந்த நிலம் இருக்குமா? இதுக்கு தான் பூத சூக்ஷ்மம்னு பேர். இந்த நிலம், நீர், நெருப்பு, காத்தெல்லாம் இருக்கே, இதுக்கு முன்னிலைக்கு 5 பேர்: சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம். நான் என்ன சப்தம், பேச்சு, நாம பேசுற சொற்கள். சப்த ஸ்பர்ஷம் தொடு உணர்ச்சி, ரூபம் கண்ணால பார்க்கிற உருவங்கள், ரசம் நாக்கால நமக்கு ருச்சி பார்க்கறதுக்காக ரசம், கந்தம் மூக்கால முகர்ந்து பார்க்கிற கந்தம், நறுமணம். இந்த சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்கள்ங்கிறது 5. அது இந்த 5 பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாஷம் சொன்னமே, இந்த 5க்கு இந்த 5 குணங்களும் உண்டு. அதுதான் அழகு. இந்த மண்ணுன்னு சொன்னா உடனே ஞாபகம் வர வேண்டியது வாசனை. மண்ணுன்னு சொன்னா உருவம் இல்லை, மண்ணுன்னு சொன்னா அக்னிய போல இல்லை, மண்ணுன்னு சொன்னா வாசனைன்னுடுவா. ஆகாயம்னு சொன்னா சப்தம், ஹோன்னு ஒரு சத்தம் நமக்கு கேட்டே இருக்கா, ஆகாயம்னா சப்தம். நீர்னு சொன்னா ரசம், நாக்கால தானே நீரை தெரிஞ்சுக்க முடியும், நீர்னு சொன்னோம்னா ரசம். அக்னின்னு சொன்னா உருவம், அழகா கொழுந்து விட்டு ஒரு உருவத்தோட எரியறது இல்லையா, அக்னின்னா உருவம். அதே போல காற்றுன்னா தொடு உணர்ச்சி, காத்து யாரும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. தென்றல் காத்து வீசித்து என தடவி போயித்து என்ன, நமக்கு தொடு உணர்ச்சியைத்தானே தென்றல் காத்து சொல்றோம். இந்த 5ஐயும் தெரிஞ்சுக்கிறதுக்காக 5 புலன்கள் நமக்கு. இப்படி 24 தத்துவங்களை உருவாக்குகிறான் எம்பெருமான். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், நிலம், நீர், கால், வெளி, இதெல்லாம் உருவாயிடுது. இப்போ நமக்கு அடுத்த வேலை, ரொம்ப முக்கியமான வேலை பண்றான், வேடிக்கையான வேலை. இந்த 5ஐயும் தம் மேசைக்கு மேல வச்சு விடுவேன் எம்பெருமான். அதுக்குன்னு அங்க வைகுண்டத்துல மேஜை போட்டிருக்கிறேன் சொல்ல வரல, இருந்தாலும் புரியறதுக்காக சொல்றேன். தனக்கு முன்னாடி இந்த 5ஐயும் வைத்து கொண்டு பஞ்சீகரணம்னு ஒரு வேலை பார்ப்பார். பஞ்சீகரணம்னா, பிருத்திவி இருக்கு, மண்ணு, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாயம், இந்த 5ஐயும் பாதி பாதியா வெட்டுவன். இந்த மண்ணை பாதியா வெட்டுவன். வெட்டிவிட்டு ஒரு பாதிய மண்ணுகிட்டயே விட்டுட்டு மிச்ச பாதிய 4 துண்டா போட்டு மண்ணை கொண்டு போய் மண்ணுடைய ஒரு 4 துண்டையும் மிச்ச 4லையும் சேர்ந்து கலந்துருவோம். அடுத்தது வாயு எடுத்துட்டு 2ஆ வெட்டி ஒரு பாதி அதிலேயே விட்டுட்டு மிச்ச பாதிய 4ஆ துண்டு போட்டு மிச்ச 4லையும் கொண்டு போய் கலந்துருவோம். இதே போல ஒன்னொன்னுலயும் ஒரு பாதியை அதுங்கிட்ட விட்டுட்டு மிச்ச பாதிய 4ஆ துண்டாடி மத்த 4ஓட சேர்த்துருவோம். இதனாலதான் இப்ப என்ன ஆகுதுன்னா, ஆகாயம்ங்கிறது சப்தத்துக்குன்னு சொன்னேன்னா ஓன்னு சத்தம் கேட்கணும். ஆனா ஆகாயத்தை பார்த்தா நீளமா தெரியறது. சாயங்காலத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஓன்னு சத்தம் மட்டும் தானே கேட்கணும், நீளம்ங்கிறது உருவத்துக்குன்னா, உருவம்ங்கிறது அக்னிக்கு, தீக்குன்னு சொன்னீரே, தீக்கு இருக்க வேண்டிய குணமான உருவம் ஏன் ஆகாயத்துல வந்து சேர்ந்ததுன்னு ஒருத்தர் சேர்ந்தார். அப்போ எங்கேயோ கலப்படம் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா ஒன்னொன்னுத்துக்கு ஒன்னொன்னு தேவை. இப்போ ஆகாயத்துக்கு ஒலி தேவை, பிருத்திவி மண்ணுக்கு வாசனை தேவை, அதே போல அக்னி உருவம் தேவை, அதே போல தண்ணீருக்கு நாக்க ருச்சிக்கிற ருச்சி தேவை, தொடு உணர்ச்சி தேவை. இதற்கு இந்த வாயுவுக்கு தொடு உணர்ச்சி. இந்த 5 அதோட இருக்கணும். ஆனா பார்த்தா வெவ்வேறு இருக்கிற ஆப்புல தெரியுது. ஆகாயத்தை பார்த்தா நீளமா தெரியுது. ஒரு முத்துச்சிப்பி, கடற்கரைக்கு போனேன், முத்துச்சிப்பி பார்த்தா பளபளபளான்னு வெள்ளி ஆட்டம் பளபளத்தது. பளபளப்புங்கிறது தீக்கு இருக்க வேண்டியது. முத்துச்சிப்பியோ மண்ணோட பொருள், மண்ணுக்கு வாசனை தான் இருக்கணும், தீக்கு தான் பளபளப்பு இருக்கணும். இந்த தீயோடது மண்ணுல எப்படி சேர்ந்ததுன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரி ஒன்னொன்னு மாறி மாறி காட்சி அளிக்கிறது உலகத்திலே. என்ன காரணம்னா, இந்த கலப்படம் தான் காரணம். இந்த ஒன்னொன்னுத்தையும் பாதி பாதியா வெட்டி ஒரு பாதியை தங்கிட்ட விட்டுட்டு மிச்ச பாதியை 4ஆ வெட்டி சேர்த்து சேர்த்து கலந்து விட்டானோ எம்பெருமான். இன்னைக்கு யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது. கலப்படத்தை ஆரம்பிச்சு வச்சவேர் அவர் தான். அவர் ஆரம்பிச்சார், இன்னி வரைக்கும் நாம இப்ப பண்ணிட்டே வந்திருக்கோம். இப்போ ஆனா அவர் பாவம் நல்லதுக்காக பண்ணார். ஏன்னா இந்த 5 சேராட்டா ஒரு பண்டத்தை நாம பயன்படுத்தவே முடியாது. சமையலே எடுத்துப்போமே, இந்த சமையல்ல இந்த 5 எப்படி சேர்றதுன்னு பார்ப்போமா. அரிசி மண்ணிலிடத்துல இருந்து வெளியில வந்தது, அப்ப மண்ணை சேர்த்துனுட்டோம். இந்த அரிசியை கொதிக்க வைக்கணும்னா கண்டிப்பா ஒரு பாத்திரத்துல ஏற்றி கீழே நெருப்பு போட்டாகணும். 2வது நெருப்பு வந்துடுது. நெருப்பை வச்சுட்டு பாத்திரத்துல அரிசியை போட்டா நேரம் கொதிக்காது. அரிசியை தண்ணீர்ல போட்டா தான் அது கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். தண்ணீர் வந்தாயிடுது. நெருப்பு எரியணும்னா காத்து வேணுமே, காத்து இல்லாட்டா நெருப்பு எரியாது. காத்த வச்சு ஊதினே காத்து வந்துடுது. சாதம் பொங்கியாச்சு. பண்ணினத்தை வைக்கிறதுக்கு இடைவெளி வேணுமே, வெளிதான் ஆகாசம்.
இந்த 5 சேர்த்தாத்தான் ஒரு அரிசிச்சோறு சமைத்து நான் சாப்பிடணும்னாலே இந்த 5ஓட தேவை இருக்குன்னா, அப்ப 5ஐயும் சேர்க்காத பெருமானால எத்தையான பண்ண முடியுமா? இதுகள் மட்டும் தனித்தனியா இருந்திருந்தா ஒரு பயன் நாம படுத்திக்கவே முடியாது. இந்த 5ஐயும் சேர்த்து தான் பெருமான் நம் உடலையே படைக்கிறான். 5ஐயும் சேர்த்து பிசைந்து அதிலிருந்து நமக்கு ஒரு உடம்ப படைத்தான் பெருமான். படைத்த எடுத்து ஒரு பக்கம் தயாரா காத்துன்னு இருக்க ஒரு உடல், இதெல்லாம் அச்சித்து. இத்தனை நாளி நான் சொன்னதும் ஞானமில்லாத அறிவில்லாததான அச்சித்தத்துவம். இன்னொரு பக்கம் பரபிரம்மத்தோட உடம்புல ஒட்டின்னு இருக்கு ஆத்மாக்கள் அத்தனை பேரும். இதெல்லாம் சிருஷ்டியை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரளய காலத்திலே பிரம்மன் தான் இருக்கு. அதுல 2 பக்கம் 2 ஒட்டின்னு இருக்கும். ஒன்னும் அச்சித்து அறிவற்ற இத்தனை தத்துவங்கள், அதுல இருந்து இத்தனையும் படைச்சு விட்டான். படைச்சு இப்ப சித்தமா காத்துட்டு இருக்கு ஒரு உடம்பு தயார். இனிமே அந்த உடம்புக்குள்ள போறதுக்கு அவன் ஆத்மாவை தயார்படுத்தியானு. இந்த ஆத்மாவும் தன்னிடத்துல இன்னொரு பக்கத்துல ஒட்டின்னு இருக்கும். ஆழ்வார் பாசுரத்தில் காட்டினார், ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மத்தும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவரலகோடு உயிர் படைத்தான் குன்னம் போல் மணிமாடனேடு திருக்குருகூர் அதனுள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுதிரே. இது இத்தனையும் போய் பரபிரம்மத்திடத்துல ஒட்டின்னு இருக்கு. ஒரு பக்கத்துல இருந்து பண்ணி முடிச்சுட்டான் உடலை, இன்னொரு பக்கம் இந்த ஜீவாத்மாக்களோட கூட கர்மாங்கிறது ஒட்டின்றே இருக்கும். பாவம் புண்ணியம்ங்கிற 2 தான் கர்மாக்கள். நாம வேதம் சொன்னபடி நடத்திட்டே போனா, நல்லதை செய்யணும் சொல்லி செஞ்சுட்டே போனோம்னா புண்ணியம் சேரும். எதை அது செய்யாதேன்னு சொல்லித்தோ அதை செஞ்சோம்னா பாவம் சேரும். ரொம்ப சுலபமும் பாவம் புண்ணியம் தெரிஞ்சுக்கணும்னா, அது செய்யணும் சொன்னதை செஞ்சா புண்ணியம், அது செய்யாதேன்னு சொன்னதை விட்டுவிட்டா புண்ணியம், அது செய்யாதேன்னு சொன்னதை செஞ்சா பாபம், அது செய்யணும் சொன்னதை செய்யாட்டா பாபம். இவ்வளவுதான் பாபம், இவ்வளவுதான் புண்ணியம். அழகா நீங்க கட்டம் போட்டு வச்சுடலாம். வேதம் செய்யணும் சொல்லிட்டு நான் பண்ணல, வேதம் செய்யாதேன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன், பாபத்தை சேர்த்துட்டே போகணும். அது செய்யணும் சொல்லிட்டு செஞ்சுட்டேன், செய்யாதேன்னு சொல்லிட்டு தவிர்த்து விட்டேன், புண்ணியத்தை செஞ்சுட்டே போயிடலாம். இந்த பாவ புண்ணியங்கள்ங்கிறது நம்ம இடத்துல கணக்கு இருந்துட்டே இருக்கும். இந்த கணக்குலேருந்து இப்ப எடுத்து பார்ப்பேன். இந்த ஒரு பக்கம் உடலை தயார் பண்ணிட்டானா, இப்ப இந்த ஜீவாத்மா எல்லார் கணக்கையும் எடுத்து யாருக்கு நிறைய புண்ணியம் இருக்குன்னு கணக்கு பார்ப்பேன். அது ரொம்ப நிறைய புண்ணியம் பண்ணியிருந்ததுன்னா இவனைத்தான் பிரம்மா வாக்கணும். மேற்கொண்டு படைப்பு தொழிலுக்கு ஒரு பிரம்மா வேணுமில்ல, நான்முக கடவுள், அவனுக்கு ஏத்த புண்ணியம் இருக்கிற ஜீவாத்மாவை தேர்ந்தெடுப்பன். அந்த ஆத்மாவை கொண்டு போய் அந்த உடலுக்குள்ளே வைப்பன் எம்பெருமான். அதுக்கப்புறம் மகனே உஞ்சமர்த்து, அதுக்கப்புறம் இவர் சிருஷ்டி வேலைக்கு வரவே மாட்டார். இவர் திரும்ப போய் திருப்பார்கடல்ல சயனிச்சு விடுவார். இதுதான் இவர் வேலை. இந்த சிருஷ்டி எல்லாம் அத்வார சிருஷ்டின்னு பேர். தானா நேர பண்ணுகிற படைப்பு ஒரு உடலை உருவாக்குற வரைக்கும். அந்த உடலை உருவாக்கி பிரம்மாங்கிற ஒரு ஆத்மா உள்ள புகுத்தி விட்டான்னா அப்புறம் பண்ண வேண்டியது பிரம்மாவனுடைய வேலை. அது வேற சிருஷ்டி. இத்தனை நாழி பார்த்தது தான் நேரடியா பண்ணின சிருஷ்டி. இனிமே பார்க்க போறது அவன் மூலமாக பண்ணுகிற சிருஷ்டி. இந்த சிருஷ்டியை பற்றி முறிப்பன். இந்த பாவ புண்ணியங்கள் மட்டும் என்னைக்கு அழியவே அழியாது. பிரளயமே வந்தாலும் பாவ புண்ணியங்கள் அப்படியே இருக்கும். அதைத்தான் ஜாகிரதையா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பிரளயம் வந்து உலகம் அத்தனையும் அழிந்து போனாலும் இந்த பாவ புண்ணியம்ங்கிறது வெறும் கணக்கு தான். ஏன்னா அது எங்கேயும் ஒண்ணு இப்ப ஒரு உருவத்தோட அது உட்காந்து இருக்க போறது இல்லை, வெறும் கணக்கு தானே. இந்த கணக்கு புஸ்தகம் எது தெரியுமா? பகவானுடைய திருவுள்ளந்தான். அவன் உள்ளந்தான் பெரிய புஸ்தகம். அதுல ஒத்தத்திற்காக ஒரு பக்கத்தை எழுதி வச்சிருக்கான். நம்ம பேர் கூட கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும். அதுல ஒரு பக்கத்துல 10 வரவுன்னு இந்த கணக்கு போடுறவாள்லாம் சொல்லுவாள் இல்லையோ. இந்த 10ங்கிறது செலவெல்லாம் 10, வரவெல்லாம் வரவுன்னு எழுதுவா, செலவெல்லாத்தையும் 10ன்னு எழுதுவா. நமக்கு எது வரவு? புண்ணியம். எது பற்று? பாபம். இந்த பாப புண்ணியம்ங்கிற பற்று வரவு கணக்கை 2 பக்கம் எழுதி வச்சுட்டே இருப்பான் பெருமான். இது ஒரு பிறவியும் நமக்கு முடியும். இந்த புண்ணியம் அதிகமா இருக்குன்னு பார்த்தா சொர்க்கத்துக்கு அமிச்சிருவான், பாபம் அதிகமா இருக்குன்னு பார்த்தா நரகத்துக்கு அமிச்சிருவான். நம்ம மொத்த பாவம் புண்ணியம் 2ஐயும் சேர்த்து ஈடு கட்டிவிட்டோம்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேர்ந்துடலாம். பாவ புண்ணியம் 2ம் தொலைந்தா மோட்சம். இதுல சொர்க்கத்துக்கு போனோம்னா புண்ணியம் நிறையாம இருக்கணும், பாபம் நிறைய இருந்ததுன்னா நரக்கத்துக்கு போறோம். யாரும் தப்பா நினைச்சிட வேண்டாம். புண்ணியம் நிறைய இருந்தா வைகுண்டத்துக்கு போலான்னு நடக்கவே நடக்காது. பாபம் புண்ணியம் 2ம் தொலைந்தா தான் மோட்சத்துக்கே போக முடியுமே தவிர ஒரு புண்ணியத்தை மிச்சம் இருந்தா 2ம் ஒரே விலங்கு. புண்ணியம்ங்கிறது பொன் விலங்கு, பாபம்ங்கிறது இரும்பு விலங்கு. இவ்வளவுதான் வித்தியாசம். 2ம் விலங்கு தான். சிறைச்சாலை தான். சிறைச்சாலை கம்பியை தங்கத்துல போட்டிருந்தா எனக்கு என்ன, இரும்புல போட்டிருந்தா எனக்கு என்ன, உள்ள கொண்டு போய் சிறையில வச்சுட்டான். புண்ணியம் பாபம் 2மே விலங்கு. இந்த 2 விலங்கையும் தொலைச்சா தான் நம்ம மோட்சத்துக்கே போக முடியும். இது புரியறதுக்காக மட்டும் சொல்றேன். இந்த கர்மாக்கள்ங்கிறது நமக்கு சிரமப்படுறதே. ஒரு கணக்கு எழுதிச்சு என்ன பண்ணுவா, வருஷம் கணக்கு புஸ்தகத்தை நேர் பண்ணிவிட்டு அடுத்த வருஷத்திலே பழைய பாக்கின்னு கொண்டு எழுதுறதுக்கு ஆரம்பிப்போம் இல்லையோ. அதே போலத்தான் பிறவி மாறுவது. இந்த பிறவி மாறச்சே இப்ப இருக்கிற புண்ணியத்தெல்லாம் அடுத்த பிறவிக்கு எடுத்துன்னு போவோம், இப்ப இருக்கிற பாபத்தெல்லாம் அடுத்த பிறவிக்கு எடுத்துன்னு போவோம். இது பிறவி மாறுறது. கடைசியா ஒரு நிறுவனத்தையே மூடுறான்னு வச்சுப்போம். அப்ப எடுத்துன்னு போறதுக்கு எந்த மிச்சமும் இருக்கவே கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா இதை பிரிச்சு நிறுவனத்தினுடைய பங்குதாரர்கள் இருக்காளோ இல்லையோ அவளுக்கு கொடுத்து கணக்க முடிச்சோடணும்.
அதே போலத்தான் பிரம்மமும். ஒருத்தனுக்கு வைகுண்டத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணா இவன் பாப புண்ணியங்கள் அத்தனையும் பிரித்து இவனுக்கு யாரெல்லாம் வேண்டியவனா இருந்தோனோ அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்துருவான், இவனுக்கு யாரெல்லாம் வேண்டாதவனா இருந்தோனோ அவனுக்கு பாபத்தை கொடுத்துட்டு இவன் கணக்கை நேர்படுத்தி மோட்சத்துக்கு அழைச்சும் போடுவோம். இதுதான் பரபிரம்மம் பண்றது. இது எல்லாத்துக்கும் தேவை கர்மா. இந்த கர்மாவை விடாம ஜாகிரதையா கணக்கு வச்சுப்பான். ஒரே ஒரு அழகு பரபிரம்மத்த இடத்துல என்னன்னா, நாம கொண்டு போய் ஒருத்தர் இடத்துல பணம் கட்டுவோம், நம்ம கணக்கு புஸ்தகம் வச்சுட்டு இல்லையோ, அதுல ஒருத்தர் கணக்கில் வரவு வைக்க வேண்டியது இன்னொருத்தர் கணக்கில் வரவு வச்சிருவோம், இல்ல அவன் கணக்கில் பண்ணத்தை என் கணக்கில் வரவு வச்சிருவோம். இது வங்கியிலேயே அந்த குளறுபடி அப்பப்ப நடக்கும். போய் பணம் எடுக்கிறதுக்கு போவோம், நான் நினைச்சிட்டு இருப்பேன் 1000 ரூபாய் இருக்கும்னு, 1,1000 ரூபாய் இருக்குன்னு நான் அழகா எடுத்துன்னு வந்துருவேன் 1,1000 ரூபாய். கடைசியில் அது எனக்கு வர வேண்டிய வரவாவே இருக்காது, இன்னொருத்தர் கட்டின பணத்தை என் கணக்கில் வச்சிருப்போம். இப்ப நமக்கு சந்தேகம் வந்துடும், உலகம் முழுக்க எத்தனை ஆத்மாக்கள் புஸ்தகமே வேற இல்லாத இவர் கணக்க வச்சுருக்காரு, இவர் ஒழுங்கா வச்சுப்பறா, என் புண்ணியம் என் கணக்குக்கு போகுமா, என் பாவம் என் கணக்கு போகுமான்னா அதுதான் பிரம்மத்துக்கு இருக்கிற தனி சக்தி. யாருடைய புண்ணிய பாபங்கள் ஒத்தனுக்கு மாறவே மாறாது. அவனுடைய புண்ணியம் அவனுக்கு தான், அவனுடைய பாப்பம் அவனுக்கு தான். இது இன்னொருத்தர் இடத்துல எனக்கு புண்ணியம் வந்துடும், இன்னொருத்தர் இடத்துல எனக்கு பாவம் வந்துடும், வர வாய்ப்பே கிடையாது. என் செயல்னாலதான் எனக்கு புண்ணியம், என் செயல்னாலதான் எனக்கு பாப்பம். ஆக நிறைய புண்ணியம் இருந்து பிரம்மாங்கிற பதவிக்கு போற அளவுக்கு புண்ணியம் பண்ணிருக்கானே, அவன் எடுத்துத்தான் பிரம்மாவனுடைய உடலுக்குள்ளே வைக்கிறான், அவன் மேலே படைக்க ஆரம்பிப்பான். அந்த பிரம்மாவுக்கு தான் தான் உள்ளே உரைபவனாக அந்தராத்மா அந்தரியாமின்னு சொல்றோம் இல்லையா, பரம்பொருள் தான் அந்த பிரம்மாவுக்குள்ளும் அந்தரியாமியாக இருப்பான். அதை புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா போவோம், ஊசி குத்துறார் வைத்தியர், நமக்கு ஊசி போடுவோம் இல்லையோ, ஒரு ஊசி என் உடம்புக்குள்ள போகும். உடனே ஒருத்தர் கேட்டார், சாமி ஊசி என் உடம்புக்குள்ள போறது முக்கியமா, இல்ல ஊசிக்குள்ள இருக்கிற மருந்து என் உடம்புக்குள்ள போறது முக்கியமா? கண்டிப்பா ஊசி குத்திக்கணுங்கிறதுக்காக நான் யார்கிட்டையும் போக மாட்டேன், அதுக்குள்ள இருக்கிற மருந்து தானே போகணும். அதே போல ஒரு உடலுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா போகும், அது ஊசி ஆட்டம். எதுக்கு தெரியுமா அந்த ஊசி போறது? அந்த ஆத்மாவுக்குள்ள அந்தராத்மாங்கிற பரம்பொருள் மருந்தாட்டம் உள்ள போவன். இவன் தான் உள்ள போக வேண்டியது முக்கியமே தவிர இந்த ஆத்மாங்கிற ஊசி போறதுல எந்த பயனும் இல்லை. இப்போ ஊசிக்குள்ள இருக்கிற மருந்து போனாத்தானே வியாதி குணமாகும். அதே போல உடல் இந்த உடலுக்கு இருக்கிற ஆத்மாவை ஊசியா வச்சுங்கோ, ஆத்மாவுக்குள்ளால எம்பெருமான் உள்ளுக்குள்ள புகுறான் அல்லவா, அதுதான் உள்ள வர மருந்து. அந்த மருந்துனாலதான் கடைசியில சம்சாரத்தை தாண்டி நாமும் செல்ல வேண்டும். இந்த கதைகளைத்தான் நான் அஹஹ ந ராத்திரிஹி ந நபஹ ந பூமிர் நாசீத்தமோ ஜோதிர் அபூச்ச நான்யத் விஷ்ணோஹோ சுரூபாத் பரதோதிதே த்வே ரூபே பிரதானம் புருஷஸ்ச விப்ர. அச்சித்தென்னும் சித்தென்னும் ஈஸ்வரன் என்னும் 3 பேர் அவசியம் ஒத்துக்கொள்ளுகிறோம். அவன் தான் நம்மை செலுத்துகிறான், நம்மை ஆளுகிறான்கிற கதைகளை சொல்லி முடித்தார். இப்படி 10 இந்திரியங்கள், அதுக்கு தலைவனான மனசு, அதே போல 10 பூதங்கள், பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம், அதனுடைய பூத சூக்ஷ்மங்களான தன்மாத்திரங்கள், இதெல்லாத்தையும் படைத்தான்கிறதையும் சாதித்தார். அதுக்கு மேல சொல்றதுதான் முக்கியமானது, இந்த பெரிய அண்ட கட்டாகம், இது நாம வாழ்கிற இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்தை எப்படி படைக்கிறான் எம்பெருமான்னா, இதே பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இது இத்தனையுமே வைத்துக் கொண்டுதான் படைப்பன். அது எப்படி இருக்குமா, ஒரு நாரிக்கேளம்னா தேங்காய் வாங்குறோம், மேல ஏறுறோம், பறிச்சுட்டோம், வெளியில மட்டை இருக்கும், அதுக்குள்ள நார் இருக்கும், அதுக்குள்ள ஓடு இருக்கும், அதுக்குள்ள தேங்காய் இருக்கும், நடுவுல தேங்காய், அதுக்கு மேலே ஓடு, மேல நாறு, மேல மட்டை, இப்படியே சுத்தின்னு போகும் இல்லையா. அதே போலத்தான் இந்த உலகம், நடுவுல பூமி இருக்கும், அதை சுத்தி கொண்டு பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இந்த 5ம் 10 மடங்கு பெருத்து சுத்தின்னு இருக்கும். அதத்தனி அகங்காரம் சுத்தின்னு இருக்கும், அத மகான் சுத்தின்னு இருக்கும், அத மூல பிரகிருதி சுத்தி. இதுக்குதான் சப்த ஆவரணம்னு சொல்லுவோம். 7 தானு சுத்தி இருக்கிறதுக்கு அண்டகட்டாகம்னு பேர். இந்த ஒரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா இருப்பர். இப்படித்தான் எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான்ங்கிறத சொல்லி, சிருஷ்டி ஸ்தித்யந்த கரணீம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் சஞ்ஞாம் யாதி பகவான் ஏக ஏவ ஜனார்த்தன ஸ்ரஷ்டா சிருஜித ஆத்மானம் விஷ்ணு பால்யம் ச பாதிச்ச. அவனே காக்கிறான், அவனே காக்கப்படுகிறான், அவனே படைக்கிறான், அவனே படைக்கப்படுகிறான். கொஞ்சம் புரியாம பேசினாலே வேதாந்தின்னு பேர் கொடுத்துருவா. இவர் என்ன பண்ணார் இந்த பராசரர், அவனே படைக்கிறான் படைக்கப்படுகிறான்னா என்ன சாமி நடக்கிற காரியமாவே தெரியல. இப்போ ஒருத்தர் படைக்கலாம் இல்ல படைக்கப்படலாம், படைக்கிறது அவனே படைக்கப்படுவதும் அவன் என்ன ஏன் சொல்றார்? படைக்கிறது பிரம்மங்கிறது எல்லாரும் ஒத்துணுடுவா, ஆனா படைக்கப்படுவதும் அவனேன்னு ஏன் சொல்றாருன்னா, அவன் உடலிலிருந்து பிரித்தெடுத்து தானே இத்தனை மாறுதல்களை எம்பெருமான் பண்ணியிருக்கான். மயில் ஆடித்து ஆடப்படுவதும் மயிலேன்னார், ஆடுவதும் மயில் ஆடப்படுவதும் மயில் ஏன் சொன்னோம்? ஆடுவது மயில் புரியுறது, மயிலோட தோகையை விரிச்சு தானே ஆடுறது, அதனால் ஆடப்படுவதுன்னு விட்டார்.
அலை எரிகிறது, கடல்ல இருந்து வெளியில போறது அலை தான், உள்ள போனது அலை தான். இப்படி சிருஷ்டியாக எம்பெருமான் பண்ணி முடித்தான். இதுக்கு மேல காலத்தை பத்தி கேட்கறதுக்காக ஆரம்பிச்சார். இப்படி சிருஷ்டித்தானே இந்த பிரம்மாவுக்கு எவ்வளவு நாள் ஆயுசு, ஆயுள் ரொம்ப முக்கியம். நம்ம மனிதனுடைய ஆயுள், பிரம்மாவனுடைய ஆயுள் எல்லாத்தையும் ரொம்ப வேடிக்கையா சொல்ற இந்த இடத்துல. இந்த பிரம்மாவனுடைய ஆயுள் இருக்குன்னா நமக்கு போரும் ஆயிடும். ஏன்னா இந்த 67 வருஷம் கழிக்கிறதுக்குள்ளேயே இத்தனை வியாதிகளோட தொந்தரவு நமக்கு தாங்கவே இல்லை. இப்போ 30 வயசு முன்னாடிலாம் 50 வயசு ஆயிடுத்துன்னா கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கணும் சுவாமி, வைத்தியர் இடத்துல அப்பப்போ போய் காட்டின்னு வாங்குவோம்னார். அதை 40 ஆக்கினா, அதை 35 ஆக்கினா. இப்ப 30 தாண்டி எடுத்துன்னா போய் அடிக்கடி பரீட்சையெல்லாம் பண்ணிட்டே வரணும். ரத்த பரிசோதனை, இந்த பரிசோதனை, அந்த பரிசோதனை, இதெல்லாம் 50க்கு மேலதான் அந்த நாள்ல பார்த்துட்டே இருந்தா. இப்ப 30 ஆயிடுத்துனாலே எல்லாத்தையும் பார்த்துக்கணுங்கிறான். ஆழ்வார் பாசுரத்துல காட்டினார், மரம் சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறும பூண்டு புறம் சுவர் ஓட்ட மாடம் பொருளும் போது அறிய மாட்டீர். இது ஓட்டை மாடம்னு பேர் கொடுத்தார் தொண்டடிப்புடி ஆழ்வார். இந்த ஓட்ட மாடம்னா வேட்டி இருக்கு இல்லையா, இந்த வேட்டி ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் நான் உடுத்திக்கலாம். ஒரே ஒரு இடத்துல எங்கேயானு நஞ்சு போச்சுன்னு வச்சுப்போம், அதை நான் தைக்கணும்னு மட்டும் ஆரம்பிச்சேன், இங்க தைச்சா இங்க கிழியும், இங்க தைச்சா இங்க கிழியும், இங்க தைச்சா இங்க கிழியும். அதே போலதான் இந்த உடம்பு. வைத்தியன் அதை திறக்காத வரைக்கும் க்ஷேமம். முதல் நாள் இவன் கத்தி என்னைக்கு வச்சானோ அன்னிலேருந்து இங்க வெட்டினா அங்க வரைக்கும், அங்க வெட்டினா இங்க வரைக்கும், இங்க தீர்ந்தா அங்க தீரும். இது மாறிண்டே ஒரு நாள் போகும். ஆழ்வார் ரொம்ப அழகா சொன்னார், கண்டிப்பா ஒரு நாள் போறோம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா உலகத்துல இருக்கிறதுல எது ஆச்சரியம் தெரியுமா, அது என்னைக்குன்னு தெரியாததுதான் அதுல வியப்பே. எல்லாருக்கும் போறோம்னு தெரியும். இப்ப இந்த கோட்டில தெரியாதா, எனக்கு தான் தெரியாதா. ஒரு குழந்தைய கேட்டா கூட கண்டிப்பா பிறந்தவன் போக போறான்னு சொல்லிடும். ஆனா அது என்னைக்குன்னு தெரியாது. பிறந்த அன்னைக்கு மட்டும் என்னைக்குன்னு பெருமாள் ஒரு ஷீட்டு கையில கொடுத்து அனுப்பிச்சு விட்டாருன்னு வச்சுப்போம். நம்ம என்னைக்கு பிறக்கிறோமோ அன்னைக்கே கையில ஒரு ஷீட் எழுதி கொடுத்துருவா, இதுதான் உன்னுடைய கடைசி நாள் அப்படின்னா. அப்புறம் வைத்தியர்களே இருக்க முடியாது உலகத்துல. என்ன எனக்கு தெரிஞ்சுப்படுது. இனிமே நயனத்துக்கு போய் அவர்கிட்ட காசு செலவழிக்க போறேன், என்னைக்கா இருந்தாலும் இத்தனை நாள் வரைக்கும் இருக்கேன்னு எப்ப தெரிஞ்சுட்டேனோ கண்டிப்பா இன்னொருத்த வீட்டு வாசலுக்கு போக மாட்டேன். எல்லாரும் பரம பக்தாள் ஆயிடுவா. இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டான் யாரும். இப்ப அது தெரியாதவே தானே இத்த பண்ணலாமா, அத்தை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அதுவும் தெரிஞ்சே படுத்தி இத்தனை நாள் தெரிஞ்சுட்டா அப்புறம் பெருமானை விட்டு ஆறு பிரியவே போறது கிடையாது. அழ்வாரத்தான் சொன்னார், இது கண்டிப்பா போறது தெரியும், ஆனா என்னைக்குன்னு மட்டும் தெரியாது. அதுக்குள்ள இந்த மனுஷன் படுற பாடுதான் இத்தனையும். யக்ஷ பிரஷ்னம்னு ஒரு கதை சொல்லுவா மகாபாரதத்தில். தர்மபுத்திரன் போய் தண்ணீர் குடிக்கிறதுக்காக தம்பிமார்கள் 4 பேரும் போனான். அதை யக்ஷன் ஒரு குளத்தங்கரையை காப்பாத்தின் தான். அது கேள்வி கேட்டுது, பதில் சொன்னா தான் நீங்க தண்ணீர் குடிக்கலான்னு. இவன் ஒத்தனுக்கும் பதில் தெரியல, மயங்கி கீழே வந்துட்டான். கடைசியில தர்மபுத்திரம் போனா, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, தண்ணீர் குடிக்கலாம், உன் தம்பியும் எழுப்பின்னு போலான்னு யக்ஷன். சரி கேளு, தெரிஞ்சதுன்னா சொல்லி பாக்குறேன்னா தர்மபுத்திரன். உலகத்திலே எது ஆச்சரியம் கேட்டது யக்ஷன். ஒரு நிமிஷம் யோசிச்சு தர்மபுத்திரன் பதில் சொன்னா, 9 ஓட்டைகள் 9 வாசல். இந்த உடம்புல திறந்தே இருக்கிறச்சு, இன்னும் இந்த ஆத்மா வெளியில போகாது இருக்கு பாரு, அதுதான் ஆச்சரியம்னா. அது வெளியில போறது ஆச்சரியமே இல்லையா. ஏன்னா இது ஒரு பறவை, இந்த பறவையை கொண்டு போய் கிளிய கூண்டுல வச்சிருவோம், கூண்டு கிளியினுடைய கதவை திறந்து விட்டுடுவோம், அது அப்புறம் இருக்கிறது ஆச்சரியம். அது வெளியில போறது ஆச்சரியமே கிடையாது. பறவைக்கு கூண்டை திறந்து விட்டோம்னா தானே பறக்கிறது தான் இயல்பு. அதே போல ஆத்மா அங்க போகாம இன்னும் இந்த 9 துவாரம் திறந்திருந்து உள்ள இருக்கு. 2 கண்ணு திறந்திருக்கு, 2 காது திறந்திருக்கு, 2 மூக்கு திறந்திருக்கு, வாய் திறந்திருக்கு, மலஜல துவாரம் திறந்திருக்கு. இது இத்தனையும் வெளியில போகாது இந்த ஆத்மா உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கேன், ஆச்சரியம்னா. அடுத்த கேள்வி கேட்டான் யக்ஷன், அதை விட ஆச்சரியம் தான் உலகத்துல உண்டான்னா. யோசிச்சு தர்மபுத்திரன் பதில் சொன்னான், போறவன்லாம் இப்படியே போயிட்டு இருப்பான், நான் மட்டும் இருந்துட்டே இருப்பேன் நம்பரானே மனுஷன், அதுதான் அதை விட ஆச்சரியம்னா. என்ன போயிட்டே இருக்கான் ஒவ்வொருத்தனும், போறவன்லாம் போயிட்டே இருப்பான், நான் மட்டும் சாஸ்வதம் சிவமச்சுதம், நான் மட்டும் சாஸ்வதமா இருந்துட்டே இருப்பேன்னு நினைக்கிறானே, அது இன்னும் வியப்பு. அதுக்கு உரையாசிரியர் அழகா சூக்மமா அர்த்தம் காட்டி வச்சார். சேஷாகா ஸ்தாவரம் இச்சந்தி, சேஷாகன்னா போனவனை காட்டிலும் மிச்சப்பட்டவன், அவனுக்கு மட்டும் அந்த எண்ணம் இல்லையா. சேஷாகன்னா தூக்கிட்டு போறவன், ஒருத்தன் போயிட்டான்னா 4 பேர் தூக்கிட்டு போறாளோ இல்லையோ, அவன் நினைக்கிறானா இப்படியே போறவன் போயிட்டே எனக்கு தொழில் கொடுத்துட்டு இருப்பான், நான் தூக்கிட்டு போயிட்டே நான் நித்தியமா இருந்துட்டே இருப்பேன்னு நினைக்கிறான். மேல போறவன்லாம் அப்படியே போயிட்டு இருப்பானா, இவன் தூக்கிட்டு போயிட்டே இவன் மட்டும் நித்தியமா இருப்பேன்னு அவனே நினைச்சான்னா, நித்தியமே தூக்கிட்டு போய் ஆள் போறத பார்த்துட்டு இருக்கிறதே அவன். ஆனா அவன் நம்புறான் நானும் நித்தியமா இருந்துட்டே இருப்பேன்னு. இதை விட என்ன ஆச்சரியம் சொல்ல. இப்போ இந்த ஆசியமான உலகத்துலதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல 50ங்கிறோம், 40ங்கிறோம், 60ங்கிறோம், 70ங்கிறோம். தொண்டடிப்புடி ஆழ்வார் வேத நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதி முறங்கி போகும் நின்னையி 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அகருளானே. திருமாலைங்கிற அழகான பிரபந்தம். இந்த 45 பாட்டை தெரிஞ்சுக்கலன்னா திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார்னு சொல்லுவார்கள். திருமால்னா நாராயணன், அவனையே தெரிஞ்சுக்க முடியாதான் இந்த 45 பாட்டை அறிந்து கொள்ளாமல் போனால். அவ்வளவு முக்கியமான ரொம்ப எளிதான பாடல்கள். அந்த பாட்டுல சொல்றார், வேத நூல் பிராயம் 100, வேதம் எனக்கு கொடுத்தது 100 வருஷம்.
அதை யாரும் முழுக்க வாழ்ந்துடுறது இல்லை. அது என்னமோ தெரியல. இப்போ இந்த கிழக்கத்திய நாடுகளில் மட்டும்தான் இந்த 100, 120, 130 இதெல்லாம் சொல்லிட்டே இருக்காவா. என்ன காயகல்பம் வச்சுருக்கான்னு தெரியல. இப்போ நமக்கு ஒன்றும் அவ்வளவு தூரம் காணும். சில தேசத்துல மட்டும் இந்த 100 தாண்டியே போயிட்டு இருக்கு. அப்போ தொண்டு கிழவர்களும் கிழவிகளும் அவ்வளவு சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கா. நமக்கு இங்க 40ங்கிறோம், 50ங்கிறோம், 60ங்கிறோம். இது 25, 30லயே போக ஆரம்பிக்கிறது. அப்படியே ஒரு வேளை மனுஷனுக்கு கிடைக்கிறதுன்னே வச்சுப்போமே, 100 கிடைச்சு கொடுத்து மனுஷர் தாம் புகுவர் ஏலும் பாதியும் உறங்கி போகும். இதுல பாதி வருஷம் தூங்கியே கழிச்சுடுறான். ஒரு நாள்ல பாதி தூக்கத்துல போய்டுறதா. நின்னைய 15 ஆண்டு, மிச்சம் இருக்கிறது 15 ஆண்டு. தொண்டைப்பிடி ஆழ்வார் 10, 5, 50ன்னார். 15னா 10ஓட 5 பெருக்கினா 50 இல்லையா, மிச்சம் இருக்கிறது 50 வருஷம்னார். வேடிக்கையா சொன்னார், ராத்திரியில மட்டும் தூங்கினான்னா மிச்சம் 50 இருக்கும். இவன் பகல்லையும் சேர்த்து தூக்க ஆரம்பிச்சான்னா நின்னைய 15 ஆண்டுன்னா இப்படி வச்சுங்க, 10, 5, 50 இல்ல, 10, 5, 15 தான் மிஞ்சும். ஏன்னா இன்னொரு 35 தூங்கி கழிச்சுட்டான். அந்த மிச்சம் இருக்கிற கடைசி தேர்றதே ஒரு 15 ஆண்டு. இதுலியான பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்க வரானா பேதை, பாலகன், அதாகம், பிணி, பசி, மூப்பு, துன்பம், இந்த தூங்கின நாழி போக இத்தனை கழிக்க வேண்டியிருக்கு. இப்போ பேதை முதல் 3 வயசு வரைக்கும் எனக்கு பசின்னா சொல்ல தெரியாது, என்னை கழுவி கொள்ளவே எனக்கு தெரியாது. இது முதல் கட்டம். பாலகன் கொஞ்சம் வயசாயிடுத்து, வயசு இப்ப 5 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும்னா விளையாட்டிலேயே புத்தி, மத்த எதுலையும் புத்தி இல்லை. அடுத்து கட்டிளம் காலை 18. இப்பவான பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்க வரலாமான்னா இல்ல, நான் இப்பதானே அனுபவிக்கிறதுக்கே வயசு வந்திருக்கு. 18ல இருந்து 28 அனுபவிச்சே இளம பிராயத்தை கழிச்சுடுவான். சரி 30 ஆயிடுத்து, இனிமே அனுபவத்துல ஒண்ணுமில்லை, இளம போயிடுத்து, இப்ப வரலாமேன்னா இப்பதானே எனக்கு முக்கியமான பொறுப்புகள்லாம் வந்திருக்கு. கல்யாணம் பண்ணிட்டுருக்கேன், குழந்தை பிறந்திருக்கு, அத்தை படிக்க வைக்கணும், அதுக்கு மேல கொண்டு வரணும், முன்னுக்கு கொண்டு வரணும், பொறுப்பு. சரி ஆயிடுத்து சுவாமி, 50 வயசு, கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு, பொறுப்பெல்லாம் கழிச்சாயிடுச்சு, இப்பவான்னு கேட்க வரலாமான்னார். கண்டிப்பா வரேன்னு இப்ப கிளம்பினான். ஆனா இப்ப கிளம்பச்சே கால் நடக்க மாட்டேங்கிறது, காது கேட்க மாட்டேங்கிறது, கண்ணு பார்க்க மாட்டேங்கிறது, ஒண்ணு இவனுக்கு ஒத்துழைக்கல. எப்ப இதெல்லாம் ஒழுங்கா இருந்ததோ மனசு இல்லை, எப்ப மனசு இப்ப வருதோ அப்ப இது இத்தனையுமே ஒத்துழைக்காது. இதுக்கு நடுவுல இவன் எங்க தெரிந்து கொண்டு வர? அதனாலதான் காலக்கணக்க சொல்றேன் மைத்திரையா, கேட்டுக்கோ. நமக்கு எத்தனை காலம், அவர்களுக்கெல்லாம் எத்தனை காலம் என்று காலத்தை பத்தி விளக்கமாக சொல்ல ஆரம்பித்தார். அடுத்த இது மொத்தம் 6 அம்சங்கள் அடங்கினது. அதுல இப்ப முதல் அம்சத்தை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். இருக்கிறதுலேயே கட்டமான பகுதியை இன்னைக்கு கேட்டு முடிச்சுட்டோம். அதனால இனிமே நாளிலேருந்து இந்த மாதிரி எல்லாம் எந்த கட்டமும் நீங்க கேட்டுக்க வேண்டாம். கதையாத்தான் நாளிலேருந்து பார்க்க போறோம். இருந்தாலும் வேற வழி கிடையாது. எனக்கு முதல் அம்சத்துல படைப்பை பத்தி சொல்லியிருக்கார். இது என்னைக்கா இருந்தாலும் என்னைக்கான ஒரு நாள் நீங்களும் தெரிஞ்சுதான் ஆகணும், நானும் சொல்லித்தான் ஆகணும். அதனாலதான் இந்த முதல் நாளே கட்டத்தை தாண்டிட்டோம்னா பரீட்சத்துக்கு போறச்சே, இந்த பரீட்சை எழுதுறதுக்காக போறச்சே கட்டமான கேள்விக்கெல்லாம் முதல்ல பதில் எழுதணும்னு சொல்லி அனுப்புவா. ஏன்னா அப்புறம் சுலபமா இருக்கிறத வேகமா நாம எழுதிக்கலாம். இது ஒரு வகை. சில பேர் சுலபமா இருக்கிறது எல்லாத்தையும் முதல்ல எழுதிக்கோ, கட்டமானத்தை அப்புறம் பார்த்துக்கலான்னுவா. நாம இப்ப முதல் வழியில போயிருக்கோம், கட்டமானத்தை இன்னைக்கு பார்த்துட்டோம். இனிமே நாளிலேருந்து அனுபவம் மட்டும்தான். கதையா ரொம்ப அழகான தத்துவங்களை எல்லாம் சொல்லுகிறார். ஆக என்ன காலம்ங்கிறது என்ன, கர்மாக்கள் இன்னும் எப்படி பிரித்தோம், ராட்சசனாரு, கந்தர்னாரு, நானாரு, இனி பெருமான் வராக பெருமான் பண்ணினது என்ன, நரசிம்ம பெருமான் பண்ணினது என்ன, கஜேந்திராழ்வான் பண்ணினது என்னங்கிற கதையத்தனையும் நாளை சாயங்காலம் அறிவித்தா போலே 6:30 மணியிலிருந்து இந்த இடத்துல தொடங்கும். 8:30 மணி வரைக்கும் கண்டிப்பா சொல்லிடுவேன். அப்புறம் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. சொல்றதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒண்ணு இல்லை. நான் 3 மணி நேரம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருப்பேன். அதனால எது வேணுமோ உங்கள் விருப்பத்தை நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, சிரமப்படாமல் தன்னுடைய திருமேனியில் ஒரு விகாரம் இல்லாமல் எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான். அதைத்தான் கீழே ஸ்லோகத்திலே அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே என்று தன் திருமேனிக்கு ஒரு விதமான விகாரம் இல்லாமல் தான் இருக்கிறபடியே சிருஷ்டிக்கிறான். இந்த ஸ்லோகத்தில் விஷ்ணு சகாஷாத்து உத்பூதம் இருக்கு இல்லையா, விஷ்ணுவினிடத்திலிருந்து தொடங்கின, விஷ்ணுவினிடத்திலிருந்தே பிறந்ததான் எடுத்து. இந்த இடத்துல காஷங்கிறதுக்கு பிரகாசம்னு அர்த்தமாக கொண்டு விஷ்ணுவின் ஞானத்திலிருந்து பிறந்தனான்னு விஷ்ணு சித்தர் அழகா வியாக்கியானம் பண்ணி காட்டியிருக்கார். இந்த ஸ்ரீவிஷ்ணு புராணத்துக்கு துவைத்தபரமான வியாக்கியானம் உண்டு, அத்வைத்தபரமான உரை உண்டு, விசிஷ்டாத்வைத்தபரமான உரை உண்டு. அதுல ஸ்ரீ விஷ்ணு சித்தியம் என்பது விசிஷ்டாத்வைத்தபரமான உரை. எங்களாழ்வான் அந்த பெரியவருக்கு பேர். அவர் தான் இத்தனை பெரிய உரையே சாதித்துள்ளார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு. இருந்தால் அது இல்லாமல் போனால் ஆழ்ந்த பொருட்களுடைய இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் சுலபத்துல நமக்கு அர்த்தம் தெரியவே தெரியாது. திருவள்ளரைன்னு ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல திவ்யதேசம், அங்கதான் இந்த எங்களாழ்வான்கிறவரே இருந்தாராம். நடாதூரம்மாள்கிறவருக்கு சதாச்சாரியனாக இருந்துள்ளார் எங்களாழ்வான். இந்த நடாதூரம்மாள் காஞ்சிபுரம் முழுக்க தேடி தேடி வந்தாராம்.
தனக்கு ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் சொல்றதுக்கு ஆள் வேணும்னுட்டு பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதினார் சுவாமி ராமானுஜர். அதற்கு தான் ஸ்ரீபாஷ்யம் என்னே பேர். அந்த மாதிரி உரைகள்லாம் கேட்டுக்கணும்னு ஆசை இந்த பெரியவர் நடாதூர் அம்மாளுக்கு. காஞ்சிபுரத்துல தேடி பார்த்தார். ஒத்துரும் அந்த அளவுக்கு பெரிய புஸ்தகங்களை சொல்றதுக்கு ஆள் தயாரா இல்லை. நேர திருவள்ளரைக்கு போ, திருவள்ளரை சோழியன் தெனவுகட சொல்லுவன், உம்முடைய தோல் தெனவு அடங்கும்படி ஞானப்பசி அடங்கும்படி திருவள்ளரே இருக்கிற எங்களாழ்வான்னு சொல்லுவர், போய் கேட்டுக்கோனுட்டா. நடாதூர் அம்மாள் நேர திருவள்ளரைக்கு வந்தார். எங்களாழ்வானுடைய வீட்டு கதவை தட்டினார். உள்ளேருந்து எங்களாழ்வான், அவருக்கு பேரு விஷ்ணு சித்தர்னு திருநாமம். எங்களாழ்வான் எங்களாழ்வான்னு சொல்லுவது வழக்கம். அவர் வாசல்ல ஆறு வந்திருக்கிறதுன்னு கேட்டார். உடனே வெளியில இருந்த இந்த பெரியவர் நடாதூர் அம்மாள், நான் தான் நடாதூர் அம்மாள் வந்திருக்கேன் அப்படின்னு நடாதூர் வரதகுரு வந்திருக்கேங்கிறத பத்தி சொன்னார். உள்ள இருக்கிறவர் பதில் சொன்னாராம், நான் செத்து வாரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சு விட்டார். இவர் வெளியில வந்தவருக்கு புரியல, நானே போயிட்டா அப்புறம் வர்றது எப்படி? இவர் நான் செத்து வாரும்னு சொன்னா நான் இருந்தா தான் போய் கேட்க முடியும், நான் போனப்புறம் போய் கேட்கறது எப்படின்னு இவருக்கு சந்தேகம். திரும்ப காஞ்சிபுரத்துக்கே வந்தார். எல்லாரிடத்திலையும் விசாரித்து பார்த்தார். இந்த மாதிரி பெரியவர் சொல்லிட்டாரேன்னு. அப்பாவா சொல்லி கொடுத்தா, நான் நீரே போனப்பறம் அங்க போகணும்னு அவர் சொல்லலே, நான் வந்திருக்கேன்னு சொன்னிருப்பாரு. ஒரு அகங்காரம் நான்கிற செருக்கோட, இந்த செருக்கு அழிந்தப்பறம் நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கு வரும், அப்பதான் சொன்னது புரியும்னாராம். சரின்னு திரும்ப ஒரு தரம் இங்கேருந்து அவர் போனார். அதே போல வீட்டு வாசல் கதவை தட்டினார். அதே கேள்வி, வந்திருக்கிறது ஆறுனுட்டு. அப்ப இவர் பதில் சொன்னார், அடியேன் வந்திருக்கேன்னார். நான் சொல்றதுக்கும் அடியேன்னு சொல்றதுக்கு நிறைய வித்தியாசம். நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆறு நான் சொல்லவே மாட்டார்கள். அடியேன் அடியேன் அடியேன்னு சொல்லியே தான் பழக்கம். ஒருத்தரை பார்த்த உடனே கீழே விழுந்து சேவிக்கணும். தெய்வத்தை ஸ்ரீமன் நாராயணனையும் விழுந்து சேவிக்கிறோம், அதே போல அவன் அடியவர்களையும் கீழே விழுந்து சேவிக்கிறோம். கீழே விழுந்து நாம் நமஸ்காரம் பண்றோம், சேவிக்கிறோம்னா தான் கொஞ்சமான இந்த தலைக்கணம் குறையறதுக்கு அது வழி. ஏன்னா அது கீழே நம்ம தலை படியாத படுத்துனா தலைகணம் குறையவே குறையாது. அப்பேற்பட்ட விஷ்ணு சித்தர் தான் இதுக்கு பெரிய வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த பெரியவர் சாதிக்கிறார், விஷ்ணோ சகாசாத்து உத்பூதம் என்னால் விஷ்ணுவனுடைய ஞானத்திலிருந்து தோன்றினது. ஞானத்திலேருந்து தோன்றினதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சங்கல்ப சக்தியாலே தோன்றினதுங்கிறது பொருள். ஏன்னா எம்பெருமான் தன்னுடைய உடம்பையே தான் உலகமாக மாத்துகிறான்ங்கிறத நேற்றுக்கு நாம பார்த்திருக்கோம். பிரகிருதி பிராகிருத்தங்களாக மாறும். 3 உதாரணம் சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்திங்கோ. மயிலும் மயில் தோகையும், ஒரு பூச்சி தன் வாயிலிருந்து விடுகிற நூலை போலேயும், அதே போல தன்னுளே திரைத்தெழும் தரங்கவன் தடங்கடல், கடலிலிருந்து புறப்படுகிற அலைகள் போலேயும் இந்த உலகமானது பிரம்மத்திடத்திலிருந்து புறப்படும், மறுபடியும் காலம் முடிஞ்சுபடுத்தினா பிரம்மத்திடே சென்று லயிக்கும் என்பது வரைக்கும் நேத்திக்கு நாம பார்த்திருக்கோம். நேத்திக்கு படுத்தின கட்டத்தெல்லாம் இன்னைக்கு நான் திரும்ப சொல்றதா இல்லை, ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். ஆக ஜகத்து அவனிடத்திலிருந்து உருவாகும்னா அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு தோணும், ஒரு குயவன் மண் பாத்திரத்தை பண்றதுக்கு தண்டத்தையும் சக்கரத்தையும் வச்சு கைகளால ஏதேதோ பண்றான். அதே போல ஒருவேளை பரபிரம்மமும் தான் கைகளை வச்சுட்டு கை காலெல்லாம் அசைச்சு ஏதான தறி போடுறவனாட்டம் கையதான அசைக்குமோன்னு கேட்டா ஒண்ணுமே பண்ணாது பிரம்மம். அதனுடைய சங்கல்ப சக்தியினாலதான் இத்தனையுமே உருவாகும். கை கால் அசைக்க வேண்டிய தேவையே பிரம்மத்துக்கு கிடையாது. அது இருக்கிற இடத்திலேயே தான் இருக்கும். விகாரம் இல்லைங்கிறத கீழே பார்த்துட்டோம். எந்த விதத்திலையும் அது மாறுதலுக்கே உட்படாது. தான் இருக்கிற நிலையில இருந்துட்டு முதல்ல ஒரு சங்கல்பம் பண்ணிக்கும். பகுஸ்யாம் பிரஜாயேய ஹந்தாக மிமாஸ்திஸ்ரோ தேவதாக, நான் மேற்கொண்டு இத்தனை உலகமாக பரிணமிக்க போகிறேன், மாறப்போகிறேன் என்று முதல்ல ஒரு உறுதிமொழி எடுத்துக்கும். அந்த உறுதிமொழியிலிருந்து தான் இந்த உலகம் அத்தனையுமே பிறக்கும். நேற்றுக்கே பார்த்திருக்கோம், குயவன் முதல்ல உறுதி கொள்ளுவன், நான் மண்பானைய பண்ண போகிறேன். அதே போல பிரம்மமும் சங்கல்பித்துக் கொள்ளும், நான் ஜகத்தை சிருஷ்டிக்க போகிறேன். நான் ஜகத்தை சிருஷ்டிக்க போகிறேன் மட்டுமில்லை, நானே உலகமாக ஆகப் போகிறேன். ரெண்டுமே சொல்லும் பிரம்மம். நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் இது ரொம்ப அழகா காட்டினார். கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும். இந்த கடல் ஞாலம்ங்கிறது உலகம். உலகத்தை எல்லாம் நான் தான் செய்கிறேன். கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும். கடல் ஞானம் உண்டேனும் யானே என்னும். உலகத்தை எல்லாம் உண்ணுவதும் நான் தான் உடுத்து பிரம்மம். கடல் ஞாலம் உண்டேனும் யானே என்னும். கடல் ஞாலம் கீண்டேனும் யானே என்னும். திருவிக்கிரமாவதாரம் பண்ணி எல்லைய நடந்தது நான் தான். வராகாவதாரம் பண்ணி சமுத்திரத்திலேருந்து உலகத்தை மேல தூக்கின்னு வந்தது நான் தான். இதெல்லாத்தையும் பிரம்ம சொல்லிண்டே வருது. அதுக்கு நடுவுல ஒரு வரை அமைச்சிருக்கார் ஆழ்வார். கடல் ஞாலம் ஆவேனும் யானே என்னும்.
கடல் ஞாலம் ஆவேங்கிறது தான் உபாதான காரணம்னு நேற்றுக்கு பார்த்திருக்கோம். கொடத்த பண்ண மண்ணு உபாதான காரணம், கொடத்த பண்ண குயவன் நிமித்த காரணம். இங்க உலகத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மமே தான் மண்ணு, பிரம்மமே தான் குயவன், பிரம்மமே தான் தண்டன் சக்கரன் தடி. ஆக எல்லாமே பிரம்மமாக இருக்குங்கிறத பார்த்திருக்கோம் இல்லையா? ஆழ்வாரும் வேர் முதலாய் வித்தாய்னு சாதித்தாரு. இதெல்லாத்தையும் படைக்கிறதுக்கு பிரம்ம என்ன கட்டப்படும்னா ஒன்னும் படாது. அகம் நாம் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க கடவேன். ஹந்தாகம் இமாஸ்திஸ்ரோ தேவதாக நாமரூபே வியாக்கரணவாணி. இந்த ஒண்ணுமில்லாத ஜகத்தை எல்லாம் உடையதாக ஆக்கப் போகிறேன். ஆக பிரளயத்துக்கும் சிருஷ்டிக்கும் பெரிய வேறுபாடு என்ன? நாம ரூப விபாகம் இருக்காது பிரளய காலத்திலே. எந்த ஒரு பொருளுக்கும் நாம எப்படி வேறுபடுத்தி சொல்றோம்? இத பூன்னு சொல்றோம், இத காகிதம்னு சொல்றோம், இத மேசை சமக்காலம்னு சொல்றோம். இது ஒன்னொன்னுத்துக்கு நாம வேறுபடுத்துறோம். வேறுபடுத்துறதுக்கு ரெண்டு தேவை. ஒண்ணு, பூனா பூவோட உருவத்தோட இருக்கணும், அப்பதான் அதுக்கு பூன்னு பேர். காகிதம்னா காகிதத்துக்கு ஒரு உருவம் உண்டு, அப்பதான் காகிதம்னு பேர். இந்த மேசை மேல போட்டிருக்கிற துணினா துணிக்கு ஒரு உருவம் உண்டு, அப்பதான் துணின்னு பேர். அப்போ ஒரு உருவமும் தேவைப்படுறது, ஒரு குறிக்கிற பேரும் தேவைப்படுகிறது. நாம ரூப நாம ரூபான்னு ரெண்டு சொல்லுவோம். நாமமே இல்லை ரூபமே இல்லைன்னு ஒரு நிமிஷம் இந்த உலகத்தை யோசிச்சு பாருங்க. என் பேர் எனக்கு இல்லை, உங்க 6 பேரும் உங்களுக்கு கிடையாது. இப்ப என்ன கிருஷ்ணன் ஒருத்தன் கூட்ட உடனே தெரியும் எல்லாருக்கும், இத்தனை வருஷத்துல இருப்பார், இத்தனை பருமனா இருப்பார், இந்த மாதிரி வேட்டி கட்டிட்டு இருப்பார், இந்த மாதிரி நடப்பார். இதோட தொடர்பு படுத்தித்தான் என்னை பத்தி உலகம் தெரிஞ்சுக்குமே தவிர, இல்லைன்னா ஒரே கிருஷ்ணன்கிற பேர்ல எத்தனை பேர் இருக்கா? கிருஷ்ணன் சொன்ன உடனே ஒரு தொடர்பு நமக்கும் தோன்றது இல்லையோ? ஆக நுவாமம் ரூபம், இன்ன உருவத்தோட இன்ன பேரோட இருக்கிறோங்கிற வச்சுதான் உலகத்தை நம்ம வேறுபடுத்தவே முடியும். அந்த வேறுபாடு தோன்றித்துன்னா அப்ப உலகம் படைக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். இந்த வேறுபாடே இல்லாமல், நாமமோ ரூபமோ வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி கிடந்ததுன்னா அதுக்கு தான் பிரளயம்னு பேர். அந்த பிரளயத்திலே நாம ரூப விபாகம் இருக்காது, சிருஷ்டியில் நாம ரூப வேறுபாடு வந்துவிடும். இதுதான் பிரளயத்துக்கு சிருஷ்டிக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். பிரளயத்திலேயும் பிரம்மமே தான் இருக்கும், சிருஷ்டித்த பிற்பாடும் பிரம்மமே தான் இருக்கும். ஆனா பிரளயத்தில் இருந்த பிரம்மத்துக்கு காரண பிரம்மம்னு பேர், சிருஷ்டியும் போது இருக்கிற பிரம்மத்துக்கு காரிய பிரம்மம்னு பேர். காரணம்னா மண்ணு, காரியம்னா குடம். மண்ணாக இருக்கிற பிரம்மம் முன்னாடி காரண பிரம்மம், இப்ப குடமாக இருக்கிற பிரம்மம் பின்னாடி காரிய பிரம்மம். ஆக காரணமும் பிரம்மந்தான், காரியமும் பிரம்மந்தான். தானே தன்னை படைத்துக் கொள்ளுகிறான் எம்பெருமான். அதைத்தான் நேத்திக்கு பார்த்தோம். படைக்கப்படுபவனும் அவனே, படைப்பவனும் அவனே, காப்பவனும் அவனே, காக்கப்படுபவனும் அவனே. ரெண்டுமே பிரம்மங்கிறத பார்த்தோம். சங்கல்ப சக்தியை கொண்டுதான் பிரம்மமானது சிருஷ்டிக்கும். சிருஷ்டித்த எடுத்து பஞ்சீகரணம், ஒரு கலப்படத்தை பத்தி சொன்னேன் இல்லையா? நான் 5 எப்படி சேர்த்து கலக்கிறது பிரம்மம்னுட்டு கலப்படமுமாகி முதல் சரீரம் தயார், உடலை தயார் பண்ணிட்டு ஜீவாத்மாக்கள்லாம் ஒரு பக்கம் பிரம்மத்தினுடைய திருமேனியில ஒட்டின்னு இருக்காளே, இவா எல்லாருடைய கணக்கு வழக்குகளையும் எடுத்து பார்ப்பன் ஸ்ரீமன் நாராயணன். ஆறாருக்கு எவ்வளவு புண்ணியம், எவ்வளவு பாபம். இதுல பிரம்மாங்கிற பதவிக்கு வர தகுந்தா போலே நிறைய புண்ணியம் பண்ணி ஒருத்தர் வச்சிருந்தா அந்த ஜீவாத்மாவை எடுத்து பிரம்மா சரீரத்துக்குள்ளே வச்சுடுவான். சாஸ்திரம் சொல்றது, யுககோடி சஹசிராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூகு புனஸ்திரைலோக்கிய தாத்திருத்வம் பிராப்தவானிதி சுஷ்ரும. யுககோடி சஹசிராணி, கோடி கோடி 1000 ஆண்டுகள் தாமர புஷ்பங்களாலே அர்ச்சனம் பண்ணி பிரம்மாங்கிற பதவியை பெற்றிருக்கிறாராம் இந்த பிரம்மா. அது ஒரு பதவி தான், அது ஒரு தனி ஆள் கிடையாது. பிரம்மாங்கிறது ஒரு பதவி, இந்திரன்கிறது ஒரு பதவி, வருணன்கிறது ஒரு பதவி. அந்த பதவியெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். பதவிகளை பார்த்து விஸ்வக்சேனர்ங்கிற திருமாலுடைய சேனாபதி அவர் தான் இந்த பதவிகள்லாம் மாத்தின்னு இருப்பார். நீங்க கோவிலுக்கு வரிச்ச விஸ்வக்சேனருடைய விக்கிரகத்தை சேவிச்சிருக்கலாம். கையில இந்த மாதிரி தன்னுடைய திருவிரலை காட்டின்னு இருப்பார். இந்த விரல் இப்படி இருந்ததுனாலே இதை வச்சுத்தான் நான் உலகத்தையே ஆட்டிவிக்கிறேங்கிறது பொருள். அந்த விஸ்வக்சேனரை பத்தி தான் இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கும். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வ விக்னோபசாந்தையே யஸ்ய விரதவக்திராத்யா பாரிஷத்யா பரஸ்வதம் விக்னன் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. இந்த ஸ்லோகம் சஹஸ்ரநாமத்தினுடைய ஆரம்பத்துல எல்லாரும் சொல்றோம் இல்லையா? அவர் தான் உலகத்தையே ஆட்டி படைக்கிறார். திருமாலுடைய அருளை கொண்டு அவர் மூலமாத்தான் பிரம்மா இந்த பதவி காலம் கொடுக்கப்பட்டு உட்காத்தி எடுத்துப்போ. இனிமே பண்ண வேண்டியது பிரம்மாவனுடைய வேலை. அவர் மேற்கொண்டு சிருஷ்டிக்கணும். இத்தனை நாழி சிருஷ்டியை எம்பெருமான் பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் பண்ணிவிட்டான். இனிமே மகனே உன் சமர்த்து சொல்லிட்டு விட்டுடுறோம் இல்லையோ? இனிமே அவர் வச்சுட்டு எப்படி சிருஷ்டிக்கணுமோ சிருஷ்டிக்க வேண்டியதான். இவர் போய் திருப்பார்கடல்ல சயனிச்சு விடுவார்.
திருமால் வைகுந்தத்திலேந்து இத்தனையும் சிருஷ்டித்து முடித்து பிரம்மாவுக்கு பதவியை கொடுத்து நீர் மேல சிருஷ்டிப்பீர்னு சொல்லி தாம் போய் திருப்பார்கடல்ல சயனித்துட்டான். இப்ப பிரம்மா சிருஷ்டிக்க ஆரம்பிக்கணும்னா அவருடைய காலம் எவ்வளவு, ஆயுள் எவ்வளவுன்னு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனாலதான் இப்ப 3வது அத்தியாயத்திலே முதல் அம்சத்திலே பிரம்மா அவனுடைய ஆயுள் கணக்கை சொல்லுவதற்கு தொடங்குகிறார். பிரம்மா அவனுடைய ஆயுஷ தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு கண்டிப்பா பிரம்மாவா போறதுக்கு ஆசை வரவே வராது. அவ்வளவு ஆயுசு இருக்கு அவருக்கு. நாம 60-70 வருஷம் இருக்கிறதுக்குள்ளே இத்தனை பாடுபடுறோம். பிணி, பசி, மூப்பு, துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு. இந்த பிரம்மாவனுடைய பதவி காலம் மட்டும் நமக்கு கிடைச்சதோ பாட்டுண்டே இருக்க வேண்டியதான். ஒரு ஜலதோஷம் பிடிச்சா கூட தீக்கிறதுக்கு ஆயுசு போறவே போறதில்லை. அவ்வளவு கட்டப்படுறார் பிரம்மா. இங்கே ஆறாரந்தாலும் சிரமப்படுகிறார்கள். பிரம்ம புவனான் லோகாக புனராவர்த்தினோர்ஜுன. பிரம்மாலோகத்திலேருந்து நம்ம லோகம் வரைக்கும் அடிபட்ட பந்த போல மேலும் கீழும் போயிட்டு தான் இருக்க போறோம். இது மொத்தத்திலேருந்து விடுபட்டாத்தான் சிவன் நாராயணுடைய திருவடிகள் கிடைக்க போறதே தவிர பிரம்மா பதவி இப்ப நம்மாழ்வார் இருக்கார், நமக்கு பிரம்மாங்கிற பதவி கொடுக்குறேன் வாங்கிக்கிறீரான்னு கேட்டா கண்டிப்பா அவர் வாங்கி போறது கிடையாது. எனக்கு என்னத்துக்கு இந்த தலைவேதனை, இப்போ இன்னும் சிருஷ்டிக்கணுமா பாத்துக்கணுமா, இதெல்லாம் தேவையில்லாது. ஒரு பக்தனா இருந்துட்டு போறேன்னு பெரியோர்கள்லாம் சொல்லி விடுவார்கள். திருப்பாணாழ்வார் என்ன சாதித்தார்? என் அமுதினை கண்டகண்கள் மத்தொன்னினை காணா. சுகாச்சாரியர் பாகவதத்துல சாதிக்கிறார், இந்த பதவி பட்டம்லாம் ரொம்ப கட்டமானது. இது இன்னைக்கு ரொம்ப சௌக்கியமா இருக்காப்புல இருக்குமே தவிர அப்புறம் ரொம்ப என்ன சிரமப்பட வேண்டும். பிரம்மாவனுடைய ஆயுஷ் அழகா சொல்றார். நிஜேன தஸ்ய மானேன ஆயுர் வருஷசதம் ஸ்மிருதம் தத் பராக்கியம் தத் அர்த்தஞ்ச பரார்த்தம் அபிதீயதே காலஸ்வரூபம் விஷ்ணோச்ச யன்மயோக்தம் தவானக தேன தஸ்ய நிபோதத்வம் பரிணாமோபபாதனம் காஷ்டா பஞ்சதசாக்கியாதா நிமேஷா முனிசத்தம காஷ்டா திரிம்சத் கலா மௌகூர்த்திகோ விதிகி தாவத் சங்கைரஹோராத்திரம் முகூர்த்தைர் மானுஷம் ஸ்மிருதம் அஹோராத்திராணி தாவந்தி மாசப்பக்ஷத்வயாத்மகः தைஹி ஷட்பைரயனம் வருஷம் த்வே அயனே தக்ஷிணோத்தரே அயனம் தக்ஷிணம் ராத்திரிஹி தேவானாம் உத்தரம் தினம் திவ்யைஹி வருஷ சஹஸ்ரைஸ்து கிருதத்ரேதாதி சம்ஞிதம் சதுர்யுகம் துவாதசபிஹி தத்விபாகம் நிபோதமே. இது வாசிக்கிறத சம்ஸ்கிருத ஸ்லோகம் அடியார்களுடைய காதல படட்டும் முக்கியமான ஸ்லோகம்ங்கிறதுக்காக வாசிச்சேன். நேற்றுக்கே சொல்லிட்டேன், தமிழ்ல கண்டிப்பா அர்த்தத்தை சொல்லிட்டேன்னு விட்டு. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னார். முதல்ல நம்ம கிட்டேந்து காலத்தை அளந்துட்டு போறார். ஏன்னா நம்ம காலத்தை பத்தி தான் நமக்கு தெரியும். திடீர்னு பிரம்மாவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா நமக்கு புரியாது. தெரிஞ்சதை வச்சுத்தான் பெரியோர்கள் என்னைக்குமே தெரியாததை நமக்கு புரிய வைப்பார்கள். ஏன்னா நம்ம காலத்தை பத்தி தான் நமக்கு தெரியும். திடீர்னு பிரம்மாவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா நமக்கு புரியாது. தெரிஞ்சதை வச்சுத்தான் பெரியோர்கள் என்னைக்குமே தெரியாததை நமக்கு புரிய வைப்பார்கள். இப்ப இந்தூர்ல காலம் சொல்றார். நாம இன்னைக்கு ஆங்கில கணக்குப்படி ஒரு நிமிஷம் 60 நிமிஷம், 60 ஒரு வினாடி, 60 வினாடி ஒரு நிமிஷம், 60 நிமிஷம் ஒரு மணி, 24 மணி ஒரு நாள், 7 நாட்கள் வாரம், 2 வாரம் அதாவது 14-15 நாட்கள் பாதி மாசம் பக்ஷம், 2 பக்ஷம் ஒரு மாசம், 12 மாசம் ஒரு வருஷம். இந்த கணக்கெல்லாம் நாம வச்சிருக்கோம் இல்லையா? கொஞ்சம் இது மாறுபட்ட கணக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல சொல்லிட மாட்டார். இங்க முக்கியமான மாறுதல் 360 நாள் தான் வைதிக முறைப்படி ஆண்டுக்கு. இன்னைக்கு நாம ஆங்கில முறைப்படி வச்சிருக்கிறது 365 நாள். இவ எத்தனை கணக்கு பண்ணாலும் சரியா வந்துடும் 360 நாட்கள். ஆனா நாம வச்சிருக்கிறது 365 நாள். எப்படின்னு பார்ப்போம். ஒரு சொல்றார், 15 நிமிஷங்கள் கொண்டது ஒரு காஷ்டை. இந்த இடத்துல நிமிஷம்ங்கிறது நாம சொல்ற 60 வினாடி நிமிஷம் அன்று. இங்க நிமிஷம்னு சொல்றது கண்ணிமைக்கிற நேரம். ஒரு வினாடிக்கும் குறைவான நேரம் கேட்டா ஒரு வினாடிய 5ஆ வகுத்தா அதைத்தான் ஒரு நிமிடம்னு சொல்லுவார்கள். நாம பல வினாடிகள் 60 வினாடிகள் சேர்த்து ஒரு நிமிஷம்னு சொல்றோம். ஆனா இதன்படி 15 நிமிஷங்கள் சேர்ந்தா தான் ஒரு காட்டை. இதுல ஒரு நிமிஷத்தை 0.21 வினாடியா கணக்கு வச்சுங்கோ. அப்பனா ஒரு காட்டை எவ்வளவு ஆகும்? 3.2 வினாடி ஆகும். 30 காட்டைகள் சேர்ந்தா ஒரு கலை, அதாவது 1.6 நிமிஷம். 30 கலைகள் சேர்ந்தா ஒரு முகூர்த்தம் 48 நிமிஷம். ஒரு முகூர்த்தம்ங்கிறது 48 நிமிஷம் கணக்கு. ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தங்கள் சேர்த்தால் ஒரு நாள் கணக்கு. 30 முகூர்த்தத்தோட 48 நிமிஷத்தை பெருக்கி பாருங்க. அதுதான் 24 மணியோட 60 நிமிஷத்தை பெருக்கினாலும் கிடைக்கும். ரெண்டுமே ஒரே கணக்கு தான் வரும். ஆக ஒரு நாள்ங்கிறது 30 முகூர்த்தம். இன்னொரு கணக்கு பார்ப்போமா? நாழிகைன்னு பழங்காலத்திலே நம்ம வீட்டுல இருக்கிற 6 பாட்டனாரோ முப்பாட்டனாரோ பாட்டியோ 6 இருந்தாலும் 60 நாழிகையும் எனக்கு வேற வேலையே இல்லைன்னா அப்படி நம்ம கிட்ட சொல்லுவார்கள். அது என்ன நாழிகை கணக்கு?
ஒரு முகூர்த்தம்ங்கிறது 2 நாழிகை. இப்ப 30 முகூர்த்தம் ஒரு நாள்னு பார்த்தோமா, ஒரு முகூர்த்தத்தை 2 நாழிகையா வச்சுங்கோ. அப்புறம் மணி நேரத்துக்கு 2.5 நாழிகை சேர்ந்தா 1 மணி நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பார்க்கிறோம். அதே ஒரு நாள்ங்கிறது 60 நாழிகை. கார்த்தால 6லேருந்து சாயங்காலம் 6 வரைக்கும் 30 நாழிகை. சாயங்காலம் 6லேருந்து மறுநாள் கார்த்தால 6 மணி வரைக்கும் இன்னொரு 30 நாழிகை. 12 மணி நேரமா நீங்களும் பிரிச்சுடலாம். அப்போ இவர் சொல்ற கணக்கு முகூர்த்தம் 30 முகூர்த்தம் சேர்த்தா ஒரு நாள். 30 முகூர்த்தங்கிறது 60 நாழிகைங்கிறது ஒரே கணக்கு தான். 60 நாழிகைங்கிறது 24 மணி நேரங்கிறதும் ஒரே கணக்கு தான். இதெல்லாம் ஒரே கணக்கு தான் சொல்லிட்டு வர்றார். கொஞ்சம் காலத்துக்கு தகுந்தா போல இன்னைக்கு நாம மாத்தின்னு இருக்கோம். அதுக்கு மேல சொல்றார், இப்படி சேர்ந்தது ஒரு 30 கலை ஒரு முகூர்த்தம், 30 முகூர்த்தம் கொண்டது ஒரு நாள். இதையே 15 நாட்களாக சேர்த்தோம்னா அதைத்தான் பக்ஷம்னு சொல்றோம். வளர்பிறை தேய்பிறைன்னு 2 நாம வச்சுருக்கோம். இதுல வளர்பிறைங்கிறது அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும், தேய்பிறைங்கிறது பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும். இந்த 2 வளர்பிறை தேய்பிறை கொண்டு இதைத்தான் பக்ஷம்னு சொல்லுவார்கள். சுக்ல பக்ஷம், கிருஷ்ண பக்ஷம். இதுல கிருஷ்ண பக்ஷம்ங்கிறது தேய்பிறை, சுக்ல பக்ஷம்ங்கிறது வளர்பிறை. இதெல்லாம் சங்கல்பம் பண்ணிக்கிச்சே ஒரு நாளும் சொல்லுவோம். எந்த நாள்ல நான் இருக்கேன், எந்த இடத்துல நான் இருக்கேன், எந்த பக்ஷம், திதி, வாரம், மாசம், இதெல்லாத்தையும் பார்த்துதான் எல்லாரும் சங்கல்பம் பண்ணிப்போம். அதனால அந்த பட்சத்தை சொன்னார். இப்படி 2 பட்சங்கள் சேர்ந்தது ஒரு மாதம். ஒரு மாதம்ங்கிறது இப்ப 30 நாள் ஆயிடுது. அதுக்கு மேல சொன்னார், இத போல 6 மாசங்கள் சேர்ந்தது ஒரு அயனம். அயனம்னா தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்லுவோம். இதோ வரப்போறது இப்ப ஆங்கில தேதி 17ஆம் தேதி வந்தா ஆடி மாச பிறப்பு. ஆடி மாச பிறப்புங்கிறது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். தை மாசம் பிறந்ததுன்னா உத்தராயணம் ஆரம்பம். ஆக உத்தராயணம் ஒண்ணு, அது 6 மாசம். தை மாசத்துல இருந்து இந்த ஆடி மாசம் வரைக்கும். ஆடியிலிருந்து மறுபடியும் மார்கழி கடைசி முடிகிற வரைக்கும் போனா அது அழகான தட்சிணாயனம். தட்சிணாயனம் உத்தராயணம்ங்கிறது 2 6 மாசம். இந்த 2 6 மாசத்தை சேர்த்தா ஒரு வருஷம். அப்ப சரியா கணக்கு போட்டு பார்த்தா வருஷத்துக்கு 360 நாள் தான் வரும். ஏன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 30 முகூர்த்தம் கொண்டது ஒரு நாள்னு சொல்லிட்டோம், 15 நாள் கொண்டது பக்ஷம்னு சொல்லிட்டோம். அப்பன்னா 15 15 2 பக்ஷம் கொண்டது ஒரு மாசம், 30 நாள் தான். நான் 30 நாள் 6ஆல பெருக்கினா 180 நாள் தட்சிணாயனம் உத்தராயணம். அப்ப 2 ஆயனம் சேர்த்தா 360 நாள் தான் வரணும். வைதிக கணக்குப்படி இன்னைக்கு 360 நாள் தான். பின்ன என்னத்துக்கு சுவாமி நாம மட்டும் இந்த நாட்காட்டியிலே 365 நாள் வச்சுருக்கும்னு தோணும். கேட்டா நீங்க பழைய நாள் புஸ்தகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்னால் 360 நாள் தான் ஆங்கில கணக்குப்படி இருந்திருக்கு. அது வெகு நாட்களுக்கு பிற்பாடு 5 நாள் கூட்டினுட்டார்கள். முன்னாடி அந்த 5 நாட்கள் கிடையாது. கேட்டா அந்த நாள்ல எப்படி தெரியுமா வருஷ கணக்கு பண்ணா? இந்த எகிப்தியர்கள், ரோமானியர்கள், கிரேக்கர்கள் இவர்கள் தான் ரொம்ப பழங்காலத்து கணக்கு அத்தனையுமே வைத்திருந்தார்கள். அதுல எகிப்து நாட்டுல நைல் நதின்னு ஒரு பெரிய நதி ஓடி வர்றது இல்லையா, அந்த நைல் நதியில வெள்ளப்பெருக்கு வரும். அது வந்துட்டு திரும்ப வெள்ளப்பெருக்கு எப்ப வருகிறதோ இதற்கு இடைப்பட்டதைத்தான் ஆண்டு சம்பத்சரம்னே அவ வச்சிருந்திருக்கா. அது சரியா 360 நாளைக்கு ஒரு தரம் வருமா. இன்னும் கேட்டா நம்ம தேசத்திலேயே சில ஊர்ல எல்லாம் இன்னைக்கு மழை ஆரம்பிச்சிடும், பருவக்காற்று பருவமழை இன்னைக்கு ஆரம்பிக்கும்னு சொல்றா. அது என்னமோ தெரியல, நம்ம தமிழகத்துக்கு மட்டும்தான் இவ்வளவு கட்டமைப்பு. இது என்னைக்கு பருவமழை, என்னைக்கு பருவக்காற்று, எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஆனா இதே மும்பை பக்கம் போங்க, இன்ன மாசம் இன்ன தேதி இப்ப கொட்ட ஆரம்பிக்கும். என்ன சரியா துல்லியமா கணிச்சு சொல்லிட்டாலும் இல்லையோ, இது இன்னைக்கே இருந்தா அன்னைக்கு இல்லாத இருந்திருக்குமா. எகிப்து நாட்டுல நைல் நதி வந்துட்டு வடிஞ்சு மறுபடியும் ஒரு தடவை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் 360 நாள். இதைத்தான் அன்னைக்கு கணக்கா வச்சிருந்திருக்கா. பின்ன என்னமா சுவாமி இது 365 ஆச்சுன்னா ஒரு 5 நாள் கூட்டி விட்டா. இந்த கூட்டினது என்ன, சின்ன வயசுல இருந்தே நமக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறச்சேவே இந்த முட்டி முண்டு கணக்கு சொல்லி கொடுப்பா, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இப்போ இதுல சொல்லிட்டு வர்றதெல்லாம் 31ஆம் தேதி, இந்த கீழே சொல்லிட்டு வர்றதெல்லாம் 30 தேதின்னு சொல்லிட்டே வந்தாளா. இப்ப ஒரு ராஜா தம் பேர்ல பெருமை உலகத்துல பரவணுங்கிறதுக்காக ஒரு தேதி அந்தந்த மாசத்துல கூட்டுறதுக்காக ஆரம்பிச்சான். அந்தந்த மாசத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னாலே அந்த ராஜாவுடைய பேர் சேர்ந்தே தான் வரும். அவர்கள்லாம் இந்த தேதியை கூட்டிகிட்டே போனான். பார்த்தா கடைசியில நாள் அதிகமா படுது. அதனால என்ன பண்ணா இந்த 2வது மாசத்துல 2 நாள் அதுக்குன்னு கழிச்சான். இதெல்லாம் அப்புறம் நாட்காட்டில ஏற்பட்ட மாறுதல்கள். முதல்ல பார்த்தா வைதிக முறைப்படி 360 நாள் தான். இதுக்கு மட்டும் கணக்கு துல்லியமா வரும். அப்படி விட்டுட்டு இந்த 365 என்ன கேட்டா, இந்த 365க்கு 4 வருஷத்துக்கு ஒரு தரம் நாம ஒரு நாள் கூட்டிக்கிறோம். அதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த 2வது மாச கணக்குல ஒரு நாள் 29 தேதி நாம எது கூட்டிக்கிறோம், இந்த 4 வருஷத்து கணக்கு சரி வரல, அதை கொஞ்சம் சரிப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு நாள் நாம கூட்டி அனுப்பிச்சுக்கோம். இந்த எந்த கட்டமும் வைதிக கணக்குல கிடையவே கிடையாது. அவ்வளவு துல்லியமா இன்னைக்கும் பஞ்சாங்கம் எழுதிட்டு இருக்கா. என்னைக்கு நடக்கிற கிரகணம்,
அவ ஏதானு தொலை நோக்கி வச்சுருக்காளா, இல்ல லட்சமா பணத்தை கொட்டி எங்கேயானு பெரிய பெரிய கட்டடம் கட்டி வச்சுருக்காளா? அவர்களும் சரியா வருஷ ஆரம்பத்துல கிரகணம் இன்னைக்குன்னு எழுதுறா. அறிவியல்ல கண்டுபிடிக்கிறவனே இன்னைக்கு தான் கிரகணம்னு சொல்றான். ரெண்டு இன்னி வரைக்கும் மாறினதாவே தெரியல. இன்னும் இந்த பஞ்சாங்கத்தை எடுத்தோம்னா இத்தனை மணிக்கு பிடிக்கிறது, இத்தனை மணிக்கு நடு, இத்தனை மணிக்கு விடுறது, எல்லா கணக்குமே துல்லியமா இருக்கு. இது என்னமா இருக்கு? கையில ஒண்ணு அவர்களுக்கு கிடையாது. காரணம் துல்லியமாக பெரியோர்கள் போட்டு கொடுத்த கணக்கு. அதனால வைதிகத்திலே என்னமோ 10ஆம் பசலித்தனமா பேசின்னு இருப்பா, நாம தான் அறிவியல்ல முழுக்க தெரிஞ்சுட்டோங்கிறது தவறான எண்ணம். அதை ரெண்டையும் பார்த்துட்டு சொல்றது நியாயம். ஆங்கிலத்தையும் பார்த்துட்டு அறிவியல் படிப்பையும் வைதிகத்தையும் பார்த்துட்டு அப்புறம் சொல்றது நியாயம். இந்த ரெண்டுல ஒன்னே ஒண்ணை மட்டும் பார்த்துட்டு இது சரி அது தப்புன்னு சொன்னோம்னா அது தவறான அபிப்பிராயம். அதனால 360 நாட்கள் இதன்படி கொண்டவை. அதுக்கு மேலதான் இப்ப பிரம்மாவனுடைய ஆயுஷை பத்தி நாம பார்த்துட்டு இருக்கோம். இது கணக்கு நம்ம ஆயுளை பத்தி சொல்லி முடிச்சுட்டார். நமக்கு 100 வருஷம் சாஸ்திரம் சதாயுர்வை புருஷகான்னு சொல்லித்து 100 வயசு உனக்கு. இதுல யாருக்குமே மாறுதல் இல்லை. பிரம்மாவுக்கு 100 தான் வயசு, எனக்கு 100 தான் வயசு. ஆனா 100 வயசு சீக்கிரம் முடிஞ்சு படுறது. ஆனா பிரம்மாவனுடைய 100 வயசு சீக்கிரம் முடியறது கிடையாது. இப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆண்டுன்னு பார்த்துட்டோமா, இதுல தேவர்கள் 3வது உலகத்துல தேவேந்திரனுடைய பட்டணம் இருக்கு. மொத்தம் மேல 7 உலகம், கீழே 7 லோகங்கள். நாம இருக்கிறது நடுவான பூமி. பூமியோட சேர்த்து மேல 7: பூஹு, புவஹ, சுவஹ, மகஹ, ஜனஹ, தபஹ, சத்தியம். இதெல்லாம் மேல இருக்கிற 7 லோகம். இதுல சத்தியலோகம்ங்கிற 7வது லோகத்துலதான் பிரம்மா உட்கார்ந்து இருப்பார். 3வது லோகத்துல தான் தேவேந்திரன், இந்திரன் கேள்விப்படுறமே, அவர் 3வது லோகத்துல உட்கார்ந்து இருப்பார். அந்த இந்திர லோகத்தில் இருக்கிற காலத்தை இப்ப அடுத்து சொல்றார். அதுக்கப்புறம் இன்னும் 4 லோகம் மேல போனோம் பிரம்மாவனுடைய காலத்தை சொல்றது. இப்ப நமக்கு இந்திரனுக்கு எவ்வளவு கால வித்தியாசம் தெரியுமா? நம்முடைய உத்தராயணம்ங்கிற 6 மாசம் பார்த்தோம் இல்லையோ, தை மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு மார்கழி கடைசி வரைக்கும் இந்த உத்தராயணம் 6 மாசம்ங்கிறது தேவர்களுக்கு ஒரு பகல். நம்முடைய தட்சிணாயனம் 6 மாசம்ங்கிறது தேவர்களுக்கு ஒரு இரவு. நமக்கு 360 நாள் கொண்ட ஒரு ஆண்டு கழிந்தால் தேவர்களுக்கு ஒரு நாள் கழியும். போரும் அடுப்பு யாரானு நாள் வச்சு கொடுக்கறதுக்குள்ளே இது இன்னதன்னதுன்னு சொல்லிடவே முடியாது. 360 நாள் தாண்டினாத்தான் அவர்களுக்கு ஒரே ஒரு நாள் போகும். இதே போல அவர்களுக்கு 360 நாள், இதே போல அவர்களுக்கு ஒரு ஆண்டு, அவர்களுக்கு தனக்கு 100 வயசு. இந்த மாதிரி பல 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 1000 ஆண்டுகள் போகணும். தேவர்களுடைய காலக்கணக்கின்படி 12,000 ஆண்டுகள் போனால் ஒரு சதுர்யுகம் போயித்துன்னு அர்த்தம். இதுல இப்ப யுக கணக்க மட்டும் சொல்றேன். கிருத்த யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்கள் வச்சிருக்கோம். இந்த 4 யுகத்தையும் சேர்த்து மனுஷனுடைய ஆண்டு கணக்குப்படி எத்தனை வருஷம் வரும் தெரியுமா? 43,20,000 ஆண்டுகள். ஒரு 4 யுகம் போகணும்னா கிருத்த, திரேதா, துவாபர, கலியுகம், இந்த 4 போகணும்னா 43,20,000 ஆண்டுகள் கழியணும். நல்ல வேளை நாம இப்ப கடைசி கலியுகத்துல தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி கிருத்த, திரேதா, துவாபர யுகங்கள் முடிஞ்சு படுது. இது நமக்கு தோணும் கலிதான் ரொம்ப நீண்ட கணக்கு போல் இருக்குன்னு. இல்ல, இருக்கிறதுலயே கலியுகம் தான் குறவு. இது எப்படி கணக்கு சொல்லியிருக்காருன்னா 4 மடங்குக்கு 3 மடங்குக்கு 2 மடங்குக்கு 1 மடங்கு, இதுதான் கணக்கு. 4 3 7, 7 2 9 1 10 இல்லையோ. நாம இருக்கிற கலியுகம் 10ல் 1 பாகம், 4,32,000 வருஷம். நம்ம கலியுகம்ங்கிறது 4,32,000. 2ஆல பெருக்கிங்கோ துவாபர யுகம், 3ஆல பெருக்கிங்கோ திரேதாயுகம், 4ஆல பெருக்கிங்கோ கிருத்த யுகம். ஆக இந்த 4 சேர்த்தா 43,20,000. சரி சுவாமி, இவ்வளவு சொல்றீரே, இப்ப கலியுகம் ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகள் ஓடின? ஒண்ணுமில்லை, 5103. இவ்வளவுதான். இந்த கலியுகத்தினோட ஆரம்பத்திலேருந்து இது வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ இதுவே இந்த கலி படுத்துற பாடு நம்மள தாங்கலைன்னா இன்னும் 4,27,000 ஆண்டுகள் ஓட்டினா இந்த தர்மம் எப்படி ஏற்பட போறதுன்னு தெரியல. கண்ணன் சொன்ன ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். யதா யதாகி தர்மஸ்ய கிலானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம். எப்பப்ப உலகத்துல தர்மம் தலை குனியறதோ அர்ஜுனா, அப்ப கண்டிப்பா நான் வந்து பிறந்துடுறேன் சொல்லிட்டான் கண்ணன். இதுக்கு வேதாந்த தேசிகன்கிற பெரியவர் தாத்பரி சந்திரிகைங்கிற வியாக்கியானம் அனுகிரகித்தார். சுவாமி ராமானுஜர் கீதா பாஷ்யம் சாதித்துள்ளார். அந்த பெரியவர்கள்லாம் சொல்றார், தர்மம் தலைய குனிஞ்சுதுன்னா பிறந்துருவேன்னு விட்டான். தர்மம் அழிந்தா பிறப்பேன்னு கண்ணன் சொல்லல, தர்மம் தலைய குனிந்தா பிறப்பேன்னா. இன்னும் பிறக்கல இல்லையா? கலியுகத்திலே கண்ணனுடைய பிறவி, கல்கி அவதாரம் எப்பவோ கடைசியில நடக்கும்னு சொல்லிருக்கோம். கிருஷ்ணாவதாரம் துவாபர யுகத்தினுடைய கடைசியில முடிஞ்சு படுத்து முன்யுகத்தின் கடைசியில். இப்ப இது வரைக்கும் கிருஷ்ணாவதாரம் நடக்கல. உடனே ஒருத்தர் எழுந்தது சொன்னார், அப்ப நிச்சயமா சொல்லலாம் தர்மத்துக்கு தலைக்குனிவி ஏற்படவில்லை, அதனால தானே கண்ணன் பிறக்கலை. கண்ணன் பொய் சொல்ல போறதில்லை. இப்போ நிச்சயமா சத்திய வாக்கியம் தான். அவனே பார்த்து நான் தர்மத்துக்கு தலைக்குனிவி ஏற்பட்டா பிறப்பேன்னு சொல்லி இன்னும் பிறக்கலைன்னா தலை குனியலேன்னு அர்த்தம்.
தலை குனியாத்துக்கே தர்மம் இந்த பாடுபட்டுதுன்னா இன்னும் தலைய வேற குனிய ஆரம்பிச்சதுன்னா தர்மத்துக்கு இது எத்தனை பாடு உலகம் படுங்கிறதே தெரியாது. ஆக நாம இருக்கிறது இப்ப கலியுகத்தே 4,32,000 ஆண்டுகள். இது 2ஆல பெருக்கி 3ஆவது பெருக்கி 4ஆவது பெருக்கணும்னா 43,20,000. ரொம்ப சுலபமான கணக்கு. இத்தனை நாள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். 43,20,000 360ஆல வகுத்தால் தேவமான கணக்கு உடனே தெரிஞ்சு போடும். ஏன்னா நம்முடைய ஒரு நாள்ங்கிறது, நம்முடைய ஒரு வருஷம்ங்கிறது அவர்களுக்கு ஒரு நாள்னு பார்த்துட்டோமா, அப்ப நமக்கு 360 ஆண்டுகள் போனாத்தான் அவர்களுக்கு ஒரு ஆண்டு கழியும். இப்ப நம்ம கால கணக்குப்படி 43,20,000 360ஆல வகுத்துட்டோம்னா 12,000 ஆண்டுகள். ஆக தேவர்கள் கணக்காலே 12,000 ஆண்டு கழிந்தால் ஒரு சதுர்யுகம் தொலையும். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இது 4 சேர்த்த சதுர்யுகம் முடிஞ்சு போடும். இந்த சதுர்யுகத்தையும் அந்த மாதிரி மட்டும் ஒரு சொல்லல. இதுல இந்த 12,000 மொத்தம் சொன்னார் இல்லையா, 12,000 4, 3, 2, 1 பிரிச்சா என்னாகும்? 1,200, 2,400, 3,600, 4,800. இதை கூட்டினோம்னா இப்ப 12,000 கணக்கு வந்துடும் தேவர்கள் கணக்குப்படி. இந்த 4,800ங்கிற கிருதயுகம் இருக்கே, அது மொத்தம் 4,800 இருக்காதான். ஒரு யுகத்துக்கு நடுவுல சந்தி சந்தின்னு ஒண்ணு உண்டு. யுக சந்தி. கிருத்தயுகம் முடிந்து திரேதாயுகம் ஆரம்பிக்கிறதுக்கு நடுவுல சந்தி இருக்கும். இதை பிரிச்சுக்க வேண்டிய முறை எப்படின்னா, கிருத்தயுகம்ங்கிறது 4,000 வருஷம். அப்ப மிச்சம் 8,000 எங்க போகும்? இந்த பக்கம் 400, அந்த பக்கம் 400. சந்தினா சேர்க்கை காலம். இப்ப சாயங்காலத்துல சந்தியா வேலைன்னு சொல்றோம். பகலும் இரவும் சேருகிற காலம். விடியற்காலத்தால பிராத்த சந்தியா காலம்னு சொல்றோம். இரவும் பகலும் சேருகிற காலம். ஒரு சேர்க்கைக்குத்தான் சந்தின்னு சொல்லுவார்கள். ஆக 4,800 நடுவுல கிருத்தயுகத்தை 4,000 வச்சுங்கோ. இந்த பக்கம் 400, இந்த பக்கம் 400. அதே மாதிரி அடுத்த திரேதாயுகம் அத 3,600, 3,000 யுகத்துக்கு வச்சுக்கணும். இந்த பக்கம் 300, அந்த பக்கம் 300. அதே போல அடுத்து துவாபர யுகம் 2,400, நடுவுல யுகத்துக்கு 2,000, இந்த பக்கம் 200, அந்த பக்கம் 200. நம்ம கலியுகம் 1,200, நடுவுல 1000 விட்டுடுங்கோ, இந்த பக்கம் 100, அந்த பக்கம் 100. இப்படிதான் 12,000 தேவமானத்தாலே கணக்கை சொல்லி இது இத்தனையும் தொலைஞ்சதுன்னா ஒரு சதுர்யுகம். 12,000 வருஷம் தேவர்கள் கணக்கால போய் நம்ம கணக்குல 43,20,000 தொலைந்தால் ஒண்ணு இப்ப பெருசா நடந்துள்ள ஒரே ஒரு சதுர்யுகம் முடிஞ்சிருக்கு. இத போலே 1000 சதுர்யுகங்கள் முடிந்தால் பிரம்மாவுக்கு ஒரு பகல். இந்த பிரம்மா லோகத்துல தான் உட்கார்ந்து இருக்காரு. இந்த கணக்க போல, அதாவது 43,20,000 பெருகிங்கோ, 1000 சதுர்யுகங்கள் கழிந்ததென்னால் பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடியும். அதே போல இரவு, அதே போல 360 நாள், அதே போல 100 வருஷம். இது இத்தனை முடிந்தாதான் பிரம்மாவுக்கு தன் ஆயுசு முடியும். பிரம்மா ஆயுசு முடிஞ்சு படுத்துனா பிரம்மாவையே மாத்தி விடுறான் எம்பெருமான். மறுபடியும் பிரளயம், மறுபடியும் பிரம்மாவை மாத்துகிறான். பிரம்மாவும் ஒத்தரே ஒத்தர் இல்லை. மேல சொல்ல போறார், அண்டானாந்து சஹசிராணாம் சஹசிராணி அயுத்தானிச்ச. ஓரோர் அண்டக்கட்டாகம். நேற்றுக்கு ஒரு தேங்காய் மட்ட உதாரணம் நாம பார்த்திருக்கோம். நடுவுல தேங்காய் சுத்தி, அதுக்கு ஓடு, அதை சுத்தி நாறு, அதை சுத்தி மட்டை. இதே போலத்தான் இந்த அண்டக்கட்டாகம்ங்கிற பெரிய உலகம். இதுல நடுவுல பூமியில நாம இருக்கோம். மேல 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 பிரம்மாவனுடைய சத்தியலோகம், கீழே 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 கடைசியில பாத்தாளம். இது மொத்தத்தையும் சேர்த்து 7 ஆவரணங்கள் சூழ்ந்திருக்கும். இது ஒரு அண்டக்கட்டாகம். இத போல 100, 1000, 10,000, 10,000 அத்தனைக்கும் ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு பிரம்மா. இது இத்தனையும் சேர்த்துத்தான் ஒரு வினாடி தன் சங்கல்பம் உறுதி மொழியாலே பிரம்மம் இத்தனையும் படைச்சு முடிச்சுடுறது. இதுக்குள்ள நாம எந்த மூலையில இருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கணும். இப்போ இந்த 7 சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம். சுவாமி ராமானுஜர் கத்தியத்திரயங்கிறதுல ரொம்ப அழகா இது எல்லாத்தையும் விளக்கி காட்டுகிறார். தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம். இந்த பெருசுக்குள்ளே இவ்வளவு பெரிய 14 லோகத்துல நான் இருக்கிறது ஒரு பூமி. அந்த பூமியில இருக்கிற சப்த தீபத்துல நடு தீபம். அதுல இருக்கிற 9 வருஷத்துக்குள்ள ஒரு வருஷம். அதுல இருக்கிற மேரு பர்வத்தத்துல 4 பகுதிக்குள்ள நான் இருக்கிறது தெற்கு பக்கம். அதுல இருக்கிற எத்தனையோ நாடுகளுக்குள்ள ஒரு நாடு. அந்த நாட்டுல இருக்கிற பல மாநிலங்களுக்குள்ள ஒரு மாநிலம். அங்க இருக்கிற பல பெரியோர்களுக்குள்ளே ஒரு சிற்றூர். இந்த சிற்றூர்ல இருக்கிற பெரிய தெருக்களுக்குள்ளே ஒரு சின்ன தெரு. சின்ன தெருல இருக்கிற நிறைய கட்டடங்களுக்கு நடுவிலே ஒரு கட்டடம். கட்டடத்துல இருக்கிற நிறைய அறைகளுக்கு நடுவிலே ஒரு அறை. அறையில இருக்கிற நிறைய நாற்காலிக்குள்ளே ஒரு நாற்காலி. இதுல உட்காண்டி இவன் தானே ஈஸ்வரன் தானே ஈஸ்வரன் இருக்கான். இவ்வளவு பெரியத்த பிரம்மம் படைத்து காத்து அழித்து இது ஒன்னொன்னும் ஒவ்வொருத்தனுக்கும் பக்கத்துல வந்து ஜாகிரதையா பாத்துக்கிறான் எம்பெருமான்.
ஆனா நானேன்னு அவனிடத்துல நான் போட்டி போட போயிருந்தோம்னா, இப்போ விட்டு புராணத்துல இது இத்தனை எதுக்காக சொல்றாரு தெரியுமா? ஓ, இத்தனை பெரியவனா என்ன படைத்தவன், அப்ப கண்டிப்பா அவனிடத்துல நான் பக்தி பண்ணியே ஆகணும். என்ன நம் மனசுல ஒரு ஆதரவு காதல் பொங்கும் அல்லவா, அதற்காகத்தான் இத்தனை கதையை சொல்றாரு தவிர, இல்லைன்னா இது இத்தனை தெரிஞ்சுட்டு நமக்கு என்ன ஆகணுங்கிற கேள்வி சுலபமா தோணிப்படும். தெரிஞ்சுட்டாத்தான் என்ன படைத்தவனுடைய பெருமை எனக்கு புரியும். ஒரு விஷயத்தை பத்தின பெருமை புரியத்தான் அதை அடையணுங்கிற ஆசையும் ஆவலையும் எனக்கு அதிகமாகும். அதனாலதான் இந்த பெருமையத்தினை சொல்லுகிறார் விட்டு புராணக்காரர் பராசர பகவான். பிரம்மணோ திவசே பிரம்மன் மனவஸ்து சதுர்தச. இப்போ மனுக்களை பத்தி சின்ன கோடிட்டு காட்டுட்டார். ஏன்னா நேத்திக்கே 5 அடையாளங்கள், சர்க்கஸ்ச பிரதிசர்க்கஸ்ச வம்சோ மன்வந்தராணிச்ச வம்சானுச்சரிதஞ்சேதி புராணம் பஞ்சலக்ஷணம். புராணத்துக்கு வேண்டி 5 இன்றியமையாத கருத்துக்களை பார்த்திருக்கோம். அதிலே படைப்பு, அழிதல், மனுக்களுடைய கதைன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த மனுவை பத்தி தான் இப்ப சரித்திரம் சொல்றார். பிரம்மாவுக்கு ஒரு பகல்னு இப்ப பார்த்தோமே, அந்த பகலுக்குள்ள 14 மனுக்கள் மாறுவர்கள். ஒரு மனு, ஸ்வாயம்புவ மனு, ரைவத மனு, சாக்ஷுஷ மனு, தாமச மனு என ஒரு மனுவா மாறிண்டு வருவர். 14 மனுக்கள் போகணும். இந்த ஒரு மனுக்கும் 71 சதுர்யுகம் கணக்கு. கொஞ்சம் நீங்களே பெருக்கி பார்த்துங்க. 14ஓட 71 பெருக்கினா கிட்டத்தட்ட 1000 சதுர்யுகம் வந்துடும். பிரம்மாவனுடைய ஒரு பகல் 1000 சதுர்யுகம்னு பார்த்தோமா, அதுக்குள்ளே 14 மனுக்கள். ஒரு மனுவுக்கு 71 சதுர்யுகம். இந்த 71 சதுர்யுகம் எவ்வளவுன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த மன்வந்தரம் 14 பேர். அதுல ஒரு மன்வந்தரத்துக்கும் 30,67,20,000 ஆண்டுகள் நம்ம கணக்குப்படி. இது ஒரு மன்வந்தரம். இந்த போல 14 மனுக்கள் சேர்ந்தா தான் பிரம்மாவுக்கு ஒரு பகலே முடியுமா? அந்த பிரம்மா சிருஷ்டிக்கணும் என்று தானும் கோலினார். இவ்வளவு ஆயுஸ் இருக்கிறபடியால தான் பெரிய சிருஷ்டியை தானே பண்ண ஆரம்பிக்கிறாராம். சரி, இந்த பிரம்மா சிருஷ்டிக்க ஆரம்பித்தார்னா அவர் யார தியானம் பண்ணி கொண்டு மேலே படைப்பு தொழிலை தொடங்குவர்? நாராயண தியானத்தை பத்தி சொல்றார். நாராயணஹா பரோ சிந்தியா பரேஷாமபி ச பிரபு பிரம்மஸ்வரூபி பகவான் அநாதி சர்வசம்பவா. இது வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவார்கள். இங்க ஏந்து ஒருத்தர் தம் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாராம். நேத்தே சொல்லியிருக்கேன், ரொம்ப கதையிலையோ வேடிக்கையிலோ பொழுது போக்குறதுக்கு நமக்கு நாழி கிடையாது, நேரம் கிடையாது. கொடுத்திருக்கிறது 7-2-14 மணி நேரம். எனக்கு புஸ்தகத்துல 6000 ஸ்லோகம் இருக்கு. அதனால ஏதோ அப்பப்ப வேணா முடிஞ்சா பாத்துக்கலாமே தவிர வேடிக்கை விளையாட்டு பண்றதுக்கு நமக்கு பொழுதும் இல்லை. ஒருத்தர் தம் பெண்ணு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். கல்யாணம் பண்ணணும்னா ஜோசியர் இடத்துல போய் கேட்க வேண்டாமா, பெண்ணோட ஜாதகம் பிள்ளையோட ஜாதகம் சரியா இருக்கான்னு? அவருக்கு இந்து ஜோசியார் இடத்துல நம்பிக்கை இல்லை. அதனாலே இந்த ஜோசியர்களுக்கெல்லாம் தலைவர் படைச்ச பிரம்மா தானே, நான் அவர் ஊருக்கு போய் அங்கேயே கேட்டுடுறேன். அவர் தான் சரியான ஆள். என் பெண்ணுக்கு ஜாதகம் பார்த்து சொல்ல ஜாதகத்தை கையில் எடுத்துட்டார். அவன் ராஜா. அதனால எங்கேயும் போயிட்டு வர்ற சாமர்த்தியம் அவனுக்கு உண்டு. அந்த காலத்திலே இருந்த ராஜா நேர பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு போய் நின்னுட்டான். வாசல்ல போனா அங்க எப்பவுமே பாட்டு, நாட்டியம், கச்சேரி எல்லாம் நடந்துட்டே இருக்கும். அங்க கச்சேரி நடந்திருந்து அந்த சமயம் ராஜா பார்த்தா நடுவுல போய் தொந்தரவு பண்ணப்படாதுன்னா ஒரு 2 நிமிஷம் நிற்போம், கச்சேரி முடியட்டும், அதுக்கப்புறம் உள்ள போய் கேட்கலான்னு நின்னா ராஜா. 2 நிமிஷம் கச்சேரி முடிஞ்சு போயிடுது. கச்சேரி முடிஞ்ச உடனே ராஜா நேர உள்ள வந்தான். பிரம்மாவை விழுந்து சேவித்தான். தன் பெண்ணு ஜாதகத்தை கொடுத்து, இது நல்ல பிள்ளை ஜாதகமா இருக்கா பார்த்து சொல்லுமேன்னு கொடுத்தான். வாங்கி பார்த்தார் பிரம்மா. பெண்ணை அழைச்சின்னு வந்திருக்கிறான்னு இதோ நிறுத்தி வச்சிருக்கேன் பெண்ணை, இதுதான் பெண் பார்த்துக்கும்னா ஒரு தடவை ஏற இறங்க பார்த்தார் பிரம்மா. பார்த்துட்டு சொன்னார், நீ கீழே போ, நீ எந்த மாப்பிள்ளையனுடைய ஜாதகத்தை கொண்டிருக்கியோ அவனுடைய பேரனுக்கு பேரன் இப்ப கீழே வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால நீ போய் இந்த மாப்பிள்ளை ஜாதகமே இப்ப கீழ் உலகத்துல கிடையாது, நீ என் ஊர்ல 2 நிமிஷம் நின்னேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள உன் ஊர்ல எத்தனை ஆண்டு மாறிப்படுத்து தெரியுமோ போனா போறது. அவனுடைய பேரனுக்கு பேரன் இந்த வயசுல இப்ப வந்து பிறந்திருக்கான், அவனுக்கு கொண்டு போய் உன்னுடைய பெண்ணை கொடு என்று பலராமனை பத்தின சரித்திரத்திலேயே இது சொல்லப்படுகிறது. அதனால அங்க போய் நின்னோம்னா அதுக்குள்ள நம்ம ஊர்ல எத்தனை ஆண்டுகள் ஓடுங்கிறதே நமக்கு தெரியாது. இது பிரம்மாவனுடைய காலக்கணக்கை வேடிக்கையா விளக்குவர்கள். இந்த பிரம்மா நாராயணனாலே சிருஷ்டிக்கப்பட்டார். திருமழிசையாழ்வார் ஒரு பாசுரத்தில் அழகா சாதித்தார். சாஸ்திரம் ஓதித்து நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே நாராயணாத் ருத்ரோ ஜாயத்தே திசஷ்ச இந்திரியாணி. நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனன் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொள்மினீர். யாரும் ஒண்ணு சந்தேகப்படாம நான் சொல்றத கேட்டுங்கோ என்று திருமழிசையாழ்வார் அழகா சாதிக்கிறார். நான்முகனை நாராயணன் படைத்தான். நாராயணன் எம்பெருமான் நான்முகனை படைத்தான். தன்னுடைய நாபி கமலத்தில் இந்த கொப்புங்கிற உந்தி சொல்றோம் இல்லையா, இந்த உந்தியிலேருந்து தான் கமல புஷ்பம், ஒரு தாமரை புஷ்பம் இருக்கு. அந்த தாமரையில தான் பிரம்மா எப்போ உட்காந்துருப்பார். நிறைய படம் நீங்க பார்த்திருக்கலாம். மலையாள திவ்யதேசத்திலே திருவனந்தபுரம்ங்கிற ஒரு திவ்யதேசம். கெடுமிடராயவெல்லாம்
கேசவா என்ன நாளும் கொடுவின செய்யும் கூற்றின் தமர்களும் கூறுகில்லார் விடமுறை அளவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலத்தும். ஆழ்வார் பாசுரத்தில் அழகா சாதிக்கிறார். இந்த திருவனந்தபுரத்திலே எம்பெருமான் சயனித்த திருக்கோலம், அந்த சயனன் நாபி கமலத்திலேந்து இப்படி பிரம்மா அதன் மேலதான் உட்கார்ந்திருப்பார். தாமரையை ஆசனமாக கொண்ட பிரம்மா. இந்த பிரம்மாவை நாராயணன் படைக்க, நாராயணங்கிறதுக்கு சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றார் இந்த இடத்திலே. ஆபோ நாரா இதி புரோக்தாக ஆபோவை நரசூனவக அயனந்தஸ்ய தாஃப் பூர்வம் தேன நாராயண ஸ்மிருதா. நார சப்தத்துக்கு தண்ணீர்ங்கிறது பொருள். ஆபோ நாரா இதி புரோக்தாக ஆபோவை நரசூனவக, அந்த தண்ணீர்லேயே புகலிடமாக படுத்துன்னு இருக்கான் இல்லையா எம்பெருமான். அயனம், அயனம்னா இடம், இருப்பிடம், புகலிடம்னு அர்த்தம். ஆபகா தண்ணீர், தண்ணீரையே தனக்கு இருப்பிடமாக கொண்டிருப்பவன் நாராயணன். என்ன இந்த நாராயண சப்தத்துக்கு அர்த்தம் சாதிக்கிறார். இது ஒரு விதமான பொருள். எல்லாரும் ஓம் நமோ நாராயணாய 8 எழுத்து சொல்லிட்டு இருக்கும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. நாராயணன் நாராயணங்கிறமே அந்த சொல்லுக்கு பொருள் என்னன்னு தோணும். நார கூட்டல் அயன, நார அயன, இது ரெண்டையும் சேர்த்தோம்னா சம்ஸ்கிருதத்தில் நாராயண என்று மாறும். நாரம், நாரம்னா என்ன? ஸ்ரீமன் நாராயணனை தவிர மத்த அத்தனையுமே நாரம்ங்கிற சொல்லுக்குள்ள அடக்கம். நீங்களும் அதுக்குள்ள அடக்கம் தான், நானும் அதுக்குள்ள அடக்கம் தான். இந்த அஜித்துக்கள் அத்தனையும் அதுக்குள்ள அடக்கம் தான். என் பெருமானுடைய குணங்கள் அத்தனையும் அதுக்குள்ள அர்த்தம் தான். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி நாச்சியார்களே அதற்குள்ள அடக்கம் தான். எல்லாம் இந்த நார 2 இடத்துக்குள்ளே அடக்கம். இது இத்தனைக்கும் இருப்பிடம். நாம எல்லாரும் எங்க இருக்கோம்? எம்பெருமானுடைய திருமேனியர். அதனாலதான் அது அயனம்னு சொல்றோம். நாரங்களுக்கெல்லாம் அயனமாக நம் அத்தனை பேருக்கு இருப்பிடமாக இருக்கிறான் நாராயண. நார கூட்டல் அயன சேர்ந்தா நாராயணன் ஆறுது. ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் வரும். நாம் எழுதச்சே நாராயண 3 சுழி நா போட்டு தானே எழுதுறோம். ஆனா சம்ஸ்கிருதத்துல நார அயன, அயனங்கிறது தன்னகர நான் வச்சுங்கோ, இல்ல 2 சுழி நான் வச்சுங்கோ புரியறதுக்காக. அயன நாரத்தோட அயன சேர்த்தா நம்ம எழுதுறச்சே நாராயண நாராயணான்னு எழுதணும். ஆனா 6 எழுதுறத தெரியல, நம்ம நாராயண அப்படின்னு தானே எழுதுறோம். இதுக்கு அன்னிலேருந்து வியாக்கரண இலக்கணத்திலே ஒரு சூத்திரம், பூர்வ பதாத்து சம்ஞாயாம் அகஹ. சம்ஸ்கிருதம்ங்கிறது ஒரு தனியான பாஷை, தமிழ் ரொம்ப வசந்த பாஷை. அதே போல சம்ஸ்கிருதம் ஒரு உயர்ந்த பாஷை. இதை ரெண்டையும் நாம 2 கண்களாக கொள்ள வேண்டும். அதனாலதான் நம்ம சம்பிரதாயத்திலே உபய வேதாந்த, இந்த ஷீவுவே நீங்களும் பார்த்துட்டு இப்போ பேரை போடச்சே ஷீவுவே அவாவா பேரை போட்டு போடுறாளோ இல்லையோ, அது என்ன சுவாமி ஷீவுவே ஷீவுவேன்னா ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியர். உபய வேதாந்தம்னா சம்ஸ்கிருத வேதம், திராவிட வேதம். திராவிட வேதம்ங்கிறது தமிழ் வேதமாகிற ஆழ்வார்களுடைய 4000 பாசுரங்கள். சம்ஸ்கிருத வேதம்னா 4 வேதங்கள். இந்த 2 வேதங்களையும் 2 கண்களாக கொண்டதுதான் நம்முடைய சிறந்த சம்பிரதாயம். தமிழையும் பெரியோர்கள் ஆதரித்தார்கள், சம்ஸ்கிருதத்தையும் ஆதரித்தார்கள். அதுல சொல்லித்து நார